अखिल भुवन जन्मस्तेम भंगादिलीले विनत विवित भूतौराग रक्षैकदीस्ते सुजितिरति विदीप्ते ब्रह्मणे श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेनुकी भक्तिरूपा पाषण्ड धृमषण्ड धावदगनच्छार्वाग शैलासने बौद्धद्वान्त निरासवासरपति जैनेव कण्ठीरवगा मायावादि भुजङ्गभङ्ग गरुडत्रैविद्य चूडामणि श्रीरंगेश जयद्गजो विजयते ராமானுஜோயம் முனிகி. இந்த ஸ்லோகமானது தாட்டி பஞ்சகம் என்று ஒரு கிரந்தம் சுவாமி புறத்தாழ்வாராலே அனுகிரகிக்கப்பட்டது. தாட்டி பஞ்சகம்னா ராமானுஜ வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு 5 ஸ்லோகங்கள். பஞ்சகம்னா 5. இந்த அவருடைய வெற்றி என்ன வெற்றி? எந்தெந்த புதிர்ச்சி மதங்கள், எந்தெந்த பாக்கிய மதர்கள், அந்த புதிர்ட்டிகளையும் பாக்கி ஒவ்வொருத்தரும் வெற்றி தான் ஜெயிச்சார் இல்லையா, அந்த ஜெயித்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார் 5. அதுதான் முதல் ஸ்லோகம். பாஷண்ட திருமஷண்ட தாவதகன சார்வாக சைலாசினி பௌத்தத்வாந்த நிராசவாசரபரி ஜைனேவ கண்டீரவகா மாயாவாதினா சங்கரவனம் மாயாவாதி புஜங்கபங்க கருடத்ரைவித்ய சூடாமணி ஸ்ரீரங்கேச ஜயத்கஜோ விஜயத்தே ராமானுஜோயம். எது ஜெயிச்சுன்னா இவருடைய கொடி ஜெயிச்சதுன்னார். எந்த கொடி? திருதண்டம்ங்கிற கொடி இருக்கு இல்லையா, அந்த திருதண்டம் கொடியே அது ஜெயக்கொடியாக இருந்து ஜெயிச்சதுன்னு தெரிவிக்கிறார். அதுல பூர்த்தியா அதுவும் சின்ன குட்டி சிவாஷன் பேரு இந்த ஸ்லோகத்துக்கு பூர்த்தியா எடுக்கிறார். எது சொல்றேன்னா அதுல தெரிவிக்கிறார். அதுல நான் பெரிய யானையை போல ஜெயினன் இருக்கானே, ஜெயின மதத்தை தான் அனுபவிச்சிருக்கோம். அந்த ஜெயினம் எப்படி பண்ணா ஜெயினேவ கண்டீரவகா, யானையை போலவான் ஜெயின, பெரிய யானை போல. அவனுக்கு சிங்கத்தை போல இருந்து சுவாமி அவனுடைய மஸ்தகத்தை பிளக்கிறான். அவன் யானை சிங்கத்துக்கிட்ட என்ன பண்ணுவோம்? ஒண்ணு முடியாது. சிங்கத்தை போல அவன் மஸ்தகத்தை பிற ஜெயினேவ கண்டீரவ எப்படி பிளக்கிறான்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறார் ராமானுஜாலே. கலிமிக்க சென்னல் கழனிக்குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க செய்யும் ராமானுஜராம் மறைவாதியராம் உலிமிக்கதென்னு இப்புவனத்தில் வந்தமை போற்றுவனே. வாதியர்கள் இந்த புலியை தொலைக்கிறான், கலியை தொலைக்கிறார் சுவாமி. எப்படி தொலைக்கிறான்னா எந்த பாசனம் கை எடுத்துட்டாதுமா? கலிமிக்க சென்னல் கழனிக்குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்கிறான். கலியன் திருவங்கியாளருடைய பாசனம், பெரிய திருமொழி பாசனம் இல்லையா, அந்த பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திரியழு கூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் முதலாவதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட பாசனங்கள் நன்னா சாப்பிட்டாரா சுவாமி. அந்த பாசனம் நன்னா சாப்பிட்ட உடனே சிங்கத்தை போல ஆயிட்டாரா சாப்பிட்டு. கலிமிக்க சென்னல் கழனிக்குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலே. கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடல் எது ஒலிமிக்க பாடல்? கலியனுடைய பாடல்கள். திருவெங்கியார் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சீயம் என்னது? சிங்கத்துக்கு சீயம். அதனால் வலிமிக்க சீயம் சாப்பிட்ட உடனே அது சிங்க சாப்பிட்டா போல ஆகித்தான். கலிமிக்க சென்னல் கழனிக்குறைகள் கலைப்பெருமான் உரிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தடி அதனால் நன்றா மெருகி எழுத்தான் சுவாமிக்கு. மெருகி ஒண்ணு சுவாமி ஏற வேண்டலாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு. அதனால்தான் வலிமிக்க சீயம் ராமானுஜன் என்ன நல்ல சக்தி படைத்த சிங்கமாயிட்டாராம். எதனால சக்தி படைத்த சிங்கமானார்? திருவங்கையாழ்வாருடைய பாசுரத்தை உண்டபடியாலே சிங்கத்தை ஆனார், சிங்கத்தை கொடானார். இது திருவங்கையாழ்வார் பாசுரம். இப்ப நம்மாழ்வார் பாசுரம் ஆசீர்வாதி. அதே ராமானுஜன் இன்னொரு பாசுரம். பந்தருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விண்டிட எங்களி ராமானுஜ முனி வேழம். வேழத்னா என்னது? யானைக்கு வேழன்னு பேரு. பந்தரு மாறன் பசுந்தமிழ், மாறனுடைய பசுந்தமிழ் எது? திருவாய்மொழி. பந்தொரு மாறம் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விண்டிட எங்களி ராமானுஜ முனிவேழம் மைமை கொண்டனல் வேத கொழுந்தண்டமேந்தி குவலயத்தே மண்டி வந்தேன்றது வாதியர்கள் உங்கள் வாழ்வட்டதே. நம்மாழ்வாரை பாசுரத்தை குடித்தால் யானை நடக்குமா போல ரொம்ப பெருமையோடு நடப்பாராம். அவர் பாசுரம் உண்டா? திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாவி நடப்பார். ஆக கலியனுடைய பாசுரங்கள், அதாவது திருவெங்காழ்வார் சாப்பிட்டா பாசுரங்களை சாப்பிட்டா தேகம் தேஜஸ் அபார ஆனந்தம், இப்படி சிங்கத்தை போல் நடப்பார். அதைத்தான் ஜைனேவ கண்டீரவகா. அந்த ஜெயினனுக்கானே அவனை கண்டிக்கிறார். ஆர்கதன்னு பேரு.
அவனுக்கு ஆர்கதன் பேரு. அவர் எப்படி கேக்குன்னா, ஆர்கதன் காரியகார ரூபத்தாலே ஜெகத்து நித்யா நித்தியமாய் பின்னா பின்னமாய் சத்தியாசத்தியமாய் இருக்கும் ஆத்மாக்கள் கர்மானுரூபமான சரீரங்களுடைய பரிணாமத்தாலே தனக்கு பரிணாமமாய் கொண்டு இருக்கும். ஜெயினன் சொல்றது எதையுமே ஒத்துக்கிறது இல்லை. இதான் கடந்த புஞ்சாசனம். எதையும் எத்தையும் உதை இதான் ஏகஸ்மின் அசம்பவாத் என்ற அதிகாரத்துல, அதாவது 2வது அத்தியாயம் 2வது பாதத்துல என்ன 2வது அத்தியாயம் 2வது பாதத்துல நிறைய கட்டிக்கிறார். 2வது அத்தியாயம் ஏகஸ்மின் அசம்பவாத் அதிகாரத்தை கண்டிக்கிறார். நான் இது அதாவது அவன் என்ன இருக்குன்னா, அவன் சொல்றது இது கடிகாரம் இருக்கணும், இந்த கடிகாரம் இருக்கணும், இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்குன்னா இங்க இல்லையனும், இங்க இல்லைன்னா சரி சுவாமி இது இங்க இருக்கு, இங்க இல்ல. சரி இருக்கு சொல்லலாம், இல்லையே சொல்லலாம். இல்ல இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன் இருக்குன்னு சொல்லி இல்லை சொன்னா, இருக்கு இல்ல ரெண்டு ஒரே நேரத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இருக்கு இல்லைன்னு சொல்லலாம். சரி இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தினா பரவாயில்ல. இல்ல இருக்கு இல்லைன்னு ஒரே நேரத்தை சொல்லாலும் என் புத்திக்கு தெரியுதா? என் புத்திக்கு தெரியறதா? புத்திக்கு தெரியுது. ஆனா சொல்றத சொல்ல முடியுதா? சொல்ல முடியலையா? இது 4வது வாதம். சரி இருக்குலாம் இல்லைன்னு சொல்லலாம், இல்லே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி மாத்தி 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 சப்தவித அனுபவத்தி, அதாவது சப்தவித அனுபவத்தினா சப்தபங்கி வாதம் பேரு. அந்த சப்தபங்கி வாதத்தை இவர் தெரிவிக்கிறார். அந்த சப்தபங்கி வாதம் என்னன்னா, இருக்கு இல்ல இருக்கு இல்ல மாத்தி 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 கடைசியில என்ன நீ சொல்லி இருக்கனா தெரியாது. என்ன சொல்ல வந்த? இது தெரியாதுன்னு சொன்னா பரவாயில்ல. இவனுக்கு மோட்சம் எப்படி தெரியுமா? மாமா நினைக்கிறப்ப மோட்சம் இல்லை. இங்கிருந்து கிளம்பி போறோம்னா எங்க போறோம்? சீவைக்குன்னு போறோம். சீவைக்குன்னு போயிட்டு அந்த அனுபவத்தினே பீச்சுக்கார கைங்கறி மாட்டோம். ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், எங்க போறோம் ஏதோ இருக்கு. சைவர்கள் ஏதோ ஒரு சொல்றா. அதே போல இவர் வந்து என்ன சொல்றாரு ஆதிசங்கரார், அந்த நிலை எந்த நிலை? பிரம்ம சத்தியம் ஜெகத மித்யா அப்படின்னு அந்த நிலை வந்துட்டாலே அதுவே தனக்கு தானே மோட்சம் இருக்கு. பிரம்மத்துக்கு மோட்சம் அதுதான். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படி ஜீவாத்மா மோட்சம், ஆதிசங்கரின் படி பிரம்மத்துக்கு ஒரு அன்னைக்கு நம்ம பார்த்தோம். பிரம்மத்துக்கு அவித்யா கொடுத்தா பிரம்மத்துக்கு மோட்சம். மேல இன்னும் நிறைய பார்க்க போறோம். அப்படி இருக்க அதான் ஏதோ ஒரு இடத்த ஒத்துக்கிறாரோ. இடம்னா என்ன அர்த்தம்? அவர் இடம்னு சொல்ல அப்படின்னு ஒரு நிலையை ஒத்துக்கிறாரோ. இவ அது கிடையாது. இங்கிருந்து அச்சராஜ் மார்க்கத்தை போறோம் இல்லையா, நம்ம 12 லோகத்தை தாண்டு பிரஜா நதியை தாண்டு அங்க அப்ராகிரமான திருமேனி கிடைத்து அதற்கு மேல உள்ள போயிட்டு அவனை சுத்தி வந்து அவன் மடியில போய் உட்காந்து கோஷியில வந்து எகாகம் பிரம்மாப்னு சொல்ல மேற்கொண்டு பார்க்கலாம். இதெல்லாம் உண்டான்னா அதெல்லாம் இல்லைன்ட்டான். அப்ப என்ன பண்றா, எப்படி போறான்னா போயிட்டு போயிட்டே இருக்காரு. சரி எங்க போய் சார்? போயிட்டே இருக்காரு. எங்க போறாரு? போயிட்டே இருக்காரு. எங்க போறாரு சொன்ன போயிட்டே இருக்கிறது. அப்ப எங்க நிற்பாரா? நிக்க மாட்டார். போயிண்டே ஊர்த்தகதியை பிராபிப்பதே மோட்சம். போயிண்டே இருக்கிறதா மோட்சம் கிடையாது. ஏன்னா வந்துட்டா முடிவு வருது இல்லையா? இவனா ஒத்துக்கணும். இதை 7 இவையில என்ன ஒத்துனா, இப்ப அதை ஒத்துனா இதை ஒத்துட்டு இருக்கணும். இப்ப 7ஆல நீ என்ன ஸ்தாபித்தேன்னா ஒன்னும் தெரியாதுன்றா இல்லையா? அப்ப அதே மாதிரி தானே இதுவும் இருக்கணும். இப்ப ஸ்ரீரங்கத்தை பங்குனத்துல சேவிக்கப்படும் ராத்திரி 10 மணிக்கு வண்டி ஏறணும். வண்டி ஏறி காத்துல 5 மணிக்கு இறங்கிட்டு நேரா விஸ்வரூபம் போய் சேவிக்கலாம். ஸ்ரீரங்க வண்டியில ஏறினீங்கன்னா போயிட்டே எங்க போறது? ஸ்ரீரங்கத்தை இல்ல போயிட்டே இருக்கிறது. அதான் இவருடைய நிலை. அதுதான் பூர்த்தகதியை பிராபிப்பதன் மோட்சம். ஏகசின் அசம்பவா சம்பவத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதாவது இவருடைய நிலை என்னன்னா, எந்த விஷயம் தெரிவிக்கிறார்னா, இவருக்கு இந்த ஆத்மா விஷயத்தை பூர்ணமா இருக்கிறார். அதான் அன்னைக்கு முதல்ல இந்த விஷயத்தை பார்த்தோம். ஆத்மாவை பரிபூர்ணமா இருக்க. ஆத்மா எந்த நிலைன்னா, ஆத்மாவுக்கு மனுஷனுடைய ஆத்மா மனுஷனோட அளவு இருக்கும், பூனையோட ஆத்மா பூனை அளவு இருக்கும், யானையுடைய ஆத்மா யானை அளவு இருக்கும், எறும்புடைய ஆத்மா எறும்பு அளவு இருக்கும். இதுதான் அவருடைய வாதம். அந்தந்த ஆத்மா அந்த நிலையில ஆத்மா அனுஸ்வரூபம் கிடையாது. ஆத்மாவுக்கு எந்த சரீரத்து இருந்தாலும் அந்த சரீரத்துக்கு தகுந்தாற் போல இவனுக்கு ஆத்மா இருக்க. அப்ப யானை இருக்குன்னா யானைகளுக்கு ஆத்மா, பூனைனா பூனைகளுக்கு ஆத்மா சொன்னால அப்ப ஆத்மா என்பது அனுமாத்ம ஸ்வரூபம். அது மட்டும் இல்ல, நிர்விகார தத்துவம், விகாரம் கிடையாது. ஆத்மா அனுமாத்ம ஸ்வரூபம், நிர்விகாரம். அது போய் இன்றைக்கு நாளைக்கு ஒன்னா மாறவே மாறாது. ஆத்மா அனுஸ்வரூபனாகத்தான் இருக்கு. ஆனா இதுல ஒண்ணு என்ன சின்ன கஷ்டம்னா, சந்தேகத்தை விலைக்கு பார்ப்போம். பெருமாள் என்ன தெரிவிக்கிறார்? ஆழ்வார்கள் பாட்டு தெரிவிக்கிறார். ஆச்சரியமா இந்த பாட்டு நல்லா கேளுங்க, அப்ப இன்னும் நல்லா புரியும். அதாவது திடவிசும்பு எரிவை எல்லாமே முதல் திருவாழ்வியில முதல் திருவாழ்வியில இருந்து திடவிசும்பு எரிவலி நீர்நிலம் இவை மிசை படர்பொருள் முழுவதுமாய் அவையவை தரும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கம் கரந்துடன். உடல் மிசை உயிரென
கரந்தெங்கம் பரந்துடன் ஆழ்வார் பாசனம். ஆழ்வார் என்ன தெரியுமா, இந்த உடலுக்குள்ளே ஜீவாத்மா எப்படி பறந்து இருக்கிறதோ அதே போல ஜெகத் முழுதும் பிரம்மம் வியாபித்திருக்கிறது திட்டாக எடுத்துட்டார். என்ன பாத்தீங்க, இதை நல்லா கேட்டுங்க. இத சொல்றச்சே ஜெயின மதத்தை சொல்ற மாதிரியே இருக்கும். அவன் என்ன சொன்னா, இந்த உடம்பு எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு ஆத்மான்ட்டான். அவன் ஏன் இந்த வார்த்தை சொன்னான்னா, இங்க அடித்த வலிக்கிறதா இல்லையா, வலிக்கிறது ஆத்மா ஒரு இடத்துலதான் இருக்குன்னா ஆத்மாவுக்கு தான் ஞானம், சரீரத்துக்கு ஞானமா இல்லையே. இப்ப ஆத்மாவுக்கு ஞானம்னா உடம்பு முழுக்க ஆத்மா இருந்தா வலிக்கும், ஆத்மாவுக்கு தான் ஞானம். இது 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 நான் இதுக்கு ஆத்மா போயிட்டு வச்சுக்கேன், இது அடிச்சா வலிக்கப்படுறத படுக்க வச்சுட்டு இருக்கோம், ஆத்மா கிளம்பி போயிடுத்து அடிச்சா வலிக்கிறதா என்ன வேணா பண்ணுங்க, சதியில கூட மூன்று போனோம் தீயில் பொழிகின்ற இன்னமும் பண்றோம் இல்லையா, 7 இடத்தில் இடுவதன் முன்னம்னு அதை பண்ணாலும் அவனுக்கு வலிக்கிறதா, எரியத்துன்னு சொல்றாங்க, ஒண்ணுக்கு இல்லையே. அப்ப இது இருந்தாதான் வலிக்கிறது. அப்ப ஆத்மா ஒரு இடத்துல இருக்கா, எல்லா இடத்துல இருக்கா, எல்லா இடத்துல இருந்தாதான் வலிக்கணும், ஒரு இடத்துல இருந்தா வலிக்காது இல்லையா. அதனால எந்தெந்த சரீரத்தை யார் எடுத்துட்டு இருக்காலோ, எந்தெந்த விலங்கு என்னென்ன சரீரம் எடுத்திருக்கோ அந்த சரீரங்களுக்கு ஆத்மா. இப்ப ஆழ்வார் பாட்டு பாரு, உடன்மிசை உயிரென கரந்தெங்கம் பரந்துடன் சுடர்மிகு சுருதியில் இவையுண்ட சுரன் பாசுரம். அவன் என்ன சொன்னா, உடலுக்குள்ள ஜீவாத்மா எப்படி பறந்திருக்கிறோ, பறந்து விரிந்திருக்கோ அதே போல ஜகத்து முழுதும் பிரம்மம் வியாபித்திருக்குன்னா. இது ஆழ்வார் பாசு. இது நல்லா மனசுல வாங்கிக்கோ. இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கோம், இப்ப நம்ம அவன் யானை அளவு ஆத்மா, யானைக்கு பூனை அளவு ஆத்மா இல்லையா, அது நல்லா ஜெயின மதம். ஆத்மாவுக்கு உண்டான ஆகாரமே இதுதான் ஜெயின மதத்தை. இப்ப அவன் சொல்றது என்னன்னா, உடன்மிசை உயிரென கரந்தெங்கம் பரந்துடன் சுடர்மிகு சுருதியில் இவையொட்ட சுரனே, உடலுக்குள்ளே ஆத்மா பறந்து விரிந்து இருக்குமா போல பகவானும் ஜகத்து முழுதும் வியாபித்திருக்கிறான். சரியா போச்சா, ஜெயின மதம் தான் சொல்லியிருக்கேன். அர்த்தமே தான், உடலுக்குள்ளே ஆத்மா எப்படி பறந்து விரிந்து இருக்குமா போல, அப்படின்னா ஃபுல்லா இருக்கு இல்லையா, இருக்குமா போல பகவானும் ஜெகத்து முழுது வியாபித்திருக்கான். இதை சொல்லிட்டார். இப்ப நம்ம 2 விஷயம் பார்க்கணும், பகவானுடைய வியாப்தி ஒண்ணு, ஆத்மாவுடைய வியாப்தி ஒண்ணு. இப்ப பகவானுடைய வியாப்தி நம்ம பார்க்க வேண்டாம், நமக்கு அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், அது நமக்கு பிரகிருதமே இல்லை. அந்த வியாப்தி இதை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம். நம்முடைய வியாப்தி, நம்முடைய ஜீவாத்மா வியாப்தியை பார்க்கணும். எப்படி வியாபிச்சிருக்குன்னா, அதாவது ஜீவாத்மா எவ்வளவு பெரிய என்றால் ஆபாத்திர உடல்மிசை உயிரென கரந்தெங்கம் பறந்துடன் சுடர்மிகு சுருதிகளை விழுந்த சுரனா, இந்த உடலுக்குள்ள ஜீவாத்மா பறந்து விழுந்து வியாபித்திருக்கிறான். இப்படி சொன்னா, இப்ப அடியன் 5 அடி இருக்கேன், இவர் 6 அடி இருக்கார், ஒருத்தர் 4 அடி இருக்கார். அப்ப எந்தெந்த அடி இருக்கலாம் அந்த அடிக்கு தவிர ஆத்மா இருக்கும், ஆத்மா 6 அடி இருக்கும். இப்போ ஒரு குழந்தைக்கு சின்ன 5 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை இருக்கும் 1.5 அடி இல்ல 2 அடி 2 அடி இருக்கும். அப்ப 2 அடிக்குள்ள 2.5 வயசு 2 அடி ஆத்மா அப்படின்னு இருப்பான்னா, அப்ப 3 வயசு குழந்தைக்குள்ள எப்படி இருப்பார், அந்த 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 அளவுக்கு தகுந்த மாதிரி இருப்பார் அப்படின்னா, அப்ப ஆழ்வார் பாட்டும் ஜெயின மதம் சொல்றா போலயே தானே இருக்கு. இப்ப ஜெயின மதம் என்ன சொல்லுவான், உங்க ஆழ்வாரே இதுதான் படிக்க நீ ஒத்துக்க மாட்டேங்கிய சொல்லலாமா இல்லையா. ஆழ்வார் ஏன்னா உடல், நம்முடைய உடலுக்குள்ள எப்படி ஆத்மா வியாபித்திருக்கோ அதே பிரம்மத்துக்கு திருட்டாந்தம் நம்ம எடுத்திருக்காரு ஆழ்வார், நம்ம வச்சுக்கோ. அதே போல பிரம்மம் பறந்திருக்கு, விரிஞ்சிருக்குங்க. நம்ம வச்சுக்கோ, நம் உடம்புக்குள்ள எப்படி ஜீவாத்மா பறந்து விரிஞ்சு இருக்கிறதோ அதே போல ஜெகத் முழுதும் பிரம்மம் பறந்து விரிஞ்சிருக்கு அப்படின்ட்டார். அப்ப அவ்வளவு பெரிய ஆத்மா பிரம்மத்துக்கு, நமக்கு நம்ம உடம்பு இருந்து பெரிய ஆத்மா அப்படின்னு கிடைக்கிறது. ஜெயின மதம் சொல்றா போல இருக்கு. ஆனா உடம்பு எவ்வளவு அந்த அளவு ஆத்மா சொல்கிறா போலதான் நான் வாழ்வா பாடிக்கிறான்னு. அப்படியா, அப்படி இல்லை. இந்த சந்தேகம் அது இல்லவே இல்லை. ஏன்னா ஜீவாத்மா பறந்து விரிந்து இருப்பதுன்னா பகவான் வியாபித்திருப்பதற்கும் ஜீவாத்மா வியாபித்திற்கும் வேறுபாடு உண்டு. பகவான் வியாபிப்பதற்கும் ஜீவாத்மா வியாபிக்கிறதுனாலே எங்கும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கா, அதான் வியாபிப்பது. வியாபகத்துவம், பரத்வ காரணத்துவ வியாபகத்துவம், 3ஆம் பத்தால வியாபகத்துவம். 3ஆம் பத்தால முடிச்சோதியா உனது முகச்சோதி மறந்தது இல்லையா, அது பூஜ்ய வியாபகத்துவம் தான் தெரிவிக்கிறார். அழகி மனவாள பெருமான் நாயனார் தெரிவிக்கிறார். இது சொல்றேன்னா அதை வியாபிச்சிருக்கா இல்லையா, விஸ்வம் விஸ்வம் வசத்தாரகா, இதுவும் வியாபகத்துவம் தான். முதல் வியாபகத்துவத்தை தான் தெரிவிக்கிறார், அடிக்கிறார் பராசர பட்டர் அத்வைத்தி. ஏன்னா குணமில்லை குணமில்லை சொல்லி இந்த வியாபகத்தை என்ன அழகா சொல்லியிருக்கார், முதல்லயே அவர் தெரிவிக்கிறார். சொல்ல வந்தா அப்ப ஆழ்வா பறந்து இருக்கிறான்னா, இப்ப வியாபகத்துக்கும் பெருமாளுடைய வியாபகத்துக்கும் நம்முடைய வியாபகத்துக்கும் வேறுபாடு உண்டு. ஆத்மா சொரூபத்தாலே அனுமாத்திரம், ஆத்மாவோட சொரூபம் என்ன, அனுமாத்திரம். பாலாங்கிற சதபாகஸ்ய கல்பதா அப்படி தெரிவிக்கிறார். அது என்னன்னா, ஒரு நெல் இருக்கு இல்லையா, அந்த நெல்லுடைய அடிப்பாகத்தை எடுத்துக்கணும், நுனி கீழ் நுனி,
கீழ் நுண்ணி எடுத்துட்டு அதை வெட்டிடணும், தனியா எடுக்கணும். எடுத்துட்டு அதை 100 கூறு ஆக்கணும். 100 கூறு ஆக்கணும். எவ்வளவு வரும்? நம்ம கனால வாங்க முடியாது. அந்த 100 கூறு ஆக்க ஒண்ணு இருக்கணும், அந்த 100 கூறுல ஒண்ணு இருக்கணும். அந்த ஒண்ணு ஆத்மாவான இல்ல, அந்த 100 கூற ஒண்ணு எடுத்துட்டு மறுபடியும் அந்த ஒண்ணுல இருந்து 100 கூறு ஆக்கணும். அதுல இருக்கக்கூடிய 100 கூறுல ஒரு ஒண்ணுதான் ஆத்மாவினுடைய நிலை. அப்ப கண்ணால பார்க்க முடியுமா? நம்முடைய கண்ணுக்கு, நம்முடைய இந்திரிய கண்ணுக்கு தெரியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் ஆத்மாவுடைய அப்படிப்பட்ட ஆத்மா. அதான் வாழாக்குல சதவாகச்சு. அப்ப அவ்வளவு நுண்ணியா இருக்கு, அவ்வளவு நுண்ணியா இருக்கு. அப்ப ஜீவாத்மா எப்படி உடம்பு வந்து பறந்திருப்பேன்? இதுக்குள்ள இருக்குன்னா எப்படி உள்ளுக்குள்ள இருக்குன்னா உடம்பு முழு இருக்கே சுவாமி. இப்ப ஜீவாத்மா இங்கதான் இருக்கிறார், இதய கவலத்தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இங்கதான் இருக்காரு. அப்படிக்காச்சே இங்க அடிச்சாதான் வலிக்கணும். இங்க அடிச்சா வலிக்கிறது, இங்க அடிச்சா வலிக்கிறது, அங்க அடிச்சா வலிக்கிறது, எங்க அடிச்சா வலிக்கிட்டு இருக்கு. ஆனா ஓங்கி நெஞ்சில குத்தினாதானே வலிக்கணும், நன்னதா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இங்க நெஞ்சு வலி வந்துச்சுன்னா பரவாயில்ல, போயிட்டா பகவத் பிராப்தி கடிச்சிட்டு கிளம்பி போயிட்டாரு. மற்ற வியாதியால் தான் அவஸ்தைப்பட்டு இருக்கோம். 40 வயசு ஆயிடுச்சுனாலே இந்த கால் வலி, கை வலி, மூக்கு வலி, கண்ணு சரியில்லை, இது சரியில்லை, அது எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் நெஞ்சு வலின்னு இல்ல, வந்து வலிச்சுன்னா ஒரே கிளம்பியாச்சு. ஆச்சு சுவாமி ஆயிடுச்சு, பகவத் பிராப்தி கடிச்சிட்டு கிளம்பி போயாச்சு அப்படின்னா மற்றது வரை கவலையே பட வேண்டாம். அந்த மாதிரி தான் நன்னதா இருக்கும், நன்னதா இருக்கும். ஆனா அந்த மாதிரி இல்லை, எல்லா இடத்துலயும் வலிக்கிறது. இங்க அடிச்சாலும் வலிக்கிறது, அங்க அடிச்சாலும். அதுவும் இது எப்ப வரும்னா 40 வயசுக்கு தான் ஆரம்பிக்கும், 30 இருந்து 40 ஆரம்பிக்கும். முதல்ல கால் வெளியில ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சா ஒவ்வொன்னா ஆச்சு. முதல்ல உபன்யாசம் உட்காரத்துக்கு சமம் வரும். அதுக்கப்புறம் மேல 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 ஒவ்வொன்னு வந்துட்டு இருக்கு இல்லையா? அப்ப இத்தனை தூரம் இருக்கு. அப்புறம் ஒரு மூலையில தான் இருக்குன்னா அப்ப உண்மையா அங்க அடிச்சதானே வலிக்கணும். ஆனா அங்க அடிச்சாலும் வச்சு எங்க அடிச்சாலும் வலிக்குதுன்னா அப்ப ஆத்மா எல்லா இடத்துக்கும் இருக்கான்னு ஒத்துங்கோண்ட. இப்ப எல்லா இடத்துலும் அடிச்சாலும் வலிக்கிறது இல்லையா? இப்ப எல்லா இடத்துலும் இருக்கான்னு ஒத்துங்கோ. ஒண்ணு நீங்க ஆத்மா பூர்த்தியா ஒத்துட்டாதான் என்ன ஆகும்? பூர்த்தியா எல்லா இடத்துல இருக்கும் ஒத்துட்டதான் எல்லாருக்கும் வலிக்கணும் இல்லையா? நெஞ்சில மட்டும்தான் வலிக்கும், வேற எங்கேயும் வலிக்கான்னு சொல்லுங்க. ஆனா அந்த மாதிரி இல்லையே, லோகத்துல அந்த மாதிரி இல்லையே, எல்லாருக்கும் அடிக்கிறது என்ன? அப்ப ஆத்மாவை அனுஸ்வரூபம் சொல்லிட்டு எங்க அடிச்சாலும் வலிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? ஆசிமாதிகாரர் இதுக்கு ஒரு திட்டாந்தம் தெரிகிறார். இப்ப ஒரே இன்னொரு திட்டாந்தம் சொல்றேன். சௌகரி ஆபாச சரீரத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பூர்வாச்சார எடுப்பார். ஆபாசத்துக்கு, அதாவது அவரு ஏதோ ஒரு விஷயாந்திரத்தை ஈடுபடுறதுக்கு 50 சரீரம் எடுத்துட்டார் சௌகரி. சௌகரி மகரிஷி என்ன பண்ணார், அவன் நேர தபஸ் பண்றதுக்காக வெளியில தபஸ் பண்ணிட்டு இருந்தா. இவாளெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கும், தண்ணிக்குள்ள போய் தபஸ் பண்ணலான்னு உள்ளுக்குள்ள போயிட்டார். அங்க போய் தபஸ் பண்ணார். தபஸ் பண்ணிட்டு இருக்கச்சே கண்ணை திறந்து பார்க்கணும், கண்ணை முடிஞ்சு இருக்கணும். கண்ணை திறந்து பார்த்தாரு, தண்ணிக்குள்ள நதிக்குள்ள போய் தபஸ் பண்ணிருக்காரு. அங்க யாரும் வர முடியாது. இங்க இருந்தா எனக்கு இது கொடுங்க, அது கொடுங்க, ஒருத்தர் கொடுங்க, எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுமா? அதை போய் கேட்க வேண்டாம், ஒருத்தர் வந்து கேட்பா இல்லையா? அதெல்லாம் இல்லாம அங்க போய் உட்காந்து பண்ணிட்டாரு. கண்ணை திறந்து பார்த்தாரு, 50 மீன் குட்டி. 50 மீன் குட்டியும் ஒரு தாயோட குடி ஓடிட்டு ஒண்ணுமே இல்லை. இந்த மீன் குட்டி இத்தனை குழந்தை பேர் சொல்லி எவ்வளவு சௌக்கியமா ஒரு சந்தோஷமா இருக்கு, நான் ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்கேன்? சௌகரி விஷி நினைக்கிறார். நேரம் வெளில வந்தா நேரம் அந்த ராஜாட்ட போனார். ராஜாட்ட கூட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க. 50 பொண்ணு வந்து அவருக்கு இந்த விஷயம் பார்த்தா எப்படி இருக்காரு? மேல காக்காலாம் இன்னும் அசிங்கெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் அவர் பார்த்தாலே எப்படி சகிக்காது, நாத்தடிச்சுட்டு இருக்கோம், சகிக்காது. அந்த பொண்ணு வந்து பண்ணிட்டுன்னா இவரை பார்த்தா ஐயோ இவரை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு. ஆனா கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவார்? ராஜாவுக்கு தவிச்சுட்டு வரணும். ராஜாவுக்கு பையன் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த சூஷ்பத்தை தெரிஞ்சின்றாரு அந்த சௌகரி. விஷயம் தெரிஞ்சோம்னா தான் நல்ல அழகான ஆண்மகனாக தானே உருவெடுத்துட்டார். இவருக்கு தான் அந்த சக்தி இருக்கு, உருவெடுத்துட்டார். அப்ப என்ன பண்ணா 50 பொண்ணு இவரை கல்யாணம் பண்ணி 50 பேர் இவரை கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனா இவர் ஒருத்தர் தான் 50 பேர் கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்துற நடத்தணும். இவருடைய தன்னுடைய சக்தி வலிமையால, தன்னுடைய தவ வலிமையால 50 வீடு 50 பங்களா கட்டிட்டார். 50 பேருக்கு 50 சரீரத்தை எடுத்துட்டார். அனுபவிக்கணுமோ 50 சரீரத்தை எடுத்தார். இப்ப 50 சரீரத்தை ஒவ்வொரு வீட்லயும் அனுபவிச்சுட்டு இருக்கார். இப்ப ராஜா வரார். ராஜா வந்து மூத்த பெண்கிட்ட வர முதல்ல மூத்த பெண்கிட்ட எப்படி இருக்காருன்னு கேட்கிறார். கேட்டவனு மூத்த பெண் சொல்றார், ரொம்ப நன்னா இருக்கார், எப்பவுமே வீட்டே இருக்கார், எப்பவுமே என்ன ஒரே ஒரு கட்டம்னா அடுத்த இந்த இலைவிட்டு ஒரு போறதே இல்லை, இங்கேயே இருக்கார் அப்படின்னு மூத்த பெண் சொன்னான். அடுத்து சரி என்ன பண்றது, இவர் இங்கே இருக்கா போல் இருக்கு, இவ என்ன கஷ்டப்பட போறாளோ என்ன சொல்ல போறாள் அவள்கிட்ட பண்ணா அவ இதே வார்த்தை சொல்றான். மூணாவது பொண்ணு வார்த்தை சொன்னார். அப்ப ராஜா தெரிஞ்சுட்டார், இவர் என்னன்னா இவர் 50 சரீரம் எடுத்துட்டு அனுபவிச்சுருக்கான்னு தெரிஞ்சது. இப்ப 50 நமக்கு இந்த கதை முக்கியம் இல்லை, இப்ப நம்ம கேட்கிற விஷயம் தான். இப்ப 50 சரீரத்துக்குள்ள ஆத்மா உண்டா இல்லையா?
ஆத்மா ஒன்னா இல்ல 50 ஆத்மாவா? ஆத்மா ஒண்ணுனா எப்படி 50 சரீரம் ஏற்பட்டது? இவட தபஸ் வலிமையால் 50 சரீரம் ஏற்பட்டது. அப்ப அந்த தபஸ் வலிமையால் 50 சரீரம் ஏற்பட்டதுன்னா அப்ப அந்த 50 சரீரத்துக்கு எப்படி ஞானம் இருக்கு? என்னுடைய சரீரம் ஞானம் இருக்கு, இந்த ஞானம் இவருக்கு வருமா? வராது. இப்ப 50 நாம நினைச்சிருந்தோம், நாம் இது வரைக்கும் பார்த்தது என்ன, நம்ம உடம்புக்குள்ளே இந்த ஆத்மா சரீரம் இருக்கு, அந்த ஞானம் வருதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப என்னன்னா 50 சரீரம் வேறு வேறு சரீரம், இந்த சரீரத்துக்கும் அந்த சரீரத்துக்கும் தொடர்பே இருக்கிற மாதிரி. ஏன்னா இது வேற வேற வீடு, அது வேற வீடு, ஒண்ணுக்கு ஒண்ணு சரீரம் தொட்டு இருக்கானா இல்ல. ஆனா அந்த ஒவ்வொன்னும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கு. அந்த அனுபவிச்சுட்டு இருக்கச்சே ஆத்மா ஒன்னா இருந்தா எப்படி 50 சரீரம் கிடைச்சது? அப்ப எந்த சரீரத்துல அந்த ஆத்மா இருக்கு? நான் சொல்றது புரியுதா? இதத்தான் திருஷ்டாந்தமா எடுத்தாரு சங்கரர். ஆத்மா ஒன்னா 50 பொண்ணு தானே? அதே போலதான் இதெல்லாம் கண்ணால பாக்குறீங்க 50 சரீரம்னு, கண்ணால 50 சரீரம் பாக்குறமா இல்லையா? அப்ப ஒவ்வொரு சரீரத்துக்கு ஆத்மா இருக்குன்னு தெரியும், தோன்றதா இல்லையா? தோன்றதா இல்லையா? அதே போலதான் இது மாதிரி 50 நினைச்சுட்டு இருக்க ஒண்ணுதானே ஆத்மா. பிரம்மம் ஒக்கட்டே மாத்தது கிடையாது. இது நம்புற மாதிரி இருக்கா இல்லையா? நம்புற மாதிரி தானே இருக்கு. அவர் தபஸ் வலிமையால ஏற்படுத்தி கொண்டார்ன்றது வேறு விஷயம். ஆனா தபஸ் வலிமையை ஏற்றுக்கொண்டா அந்த அந்த உண்டான யோகியதை அவர் கிடைச்சிருக்கா இல்லையா? அதே போலதான் இதுவும் அப்படின்றார். அந்த விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இப்ப இவருக்கு 50 சரீரத்துக்குள்ள ஆத்மா இருந்தானோ அந்த 50 சரீரத்துக்குள்ள அவருக்கு என்ன சரீரமோ அந்த சரீரமும் ஆத்மா பெருசா இருக்கணும். அப்பதான் அது கிடைக்கும். அப்பதான் அந்த அனுபவம் ஞானம் இருக்கும். அப்பதான் எங்க அடிச்சாலும் வரைக்கும் எப்படி அனுபவப்பட்டாலும் அந்த அனுபவத்துக்கு உண்டான ஒரு சௌக்கியத்தை அந்த ஆத்மா அனுபவிக்கும். இல்லைன்னா அனுபவிக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப அவ்வளவு பெரிய ஆத்மா இருக்குமா? இல்லையே. அப்ப என்ன பண்ணிட்டு இவருக்கு ஒரே சரீரத்துல தான் ஆத்மா இருக்கு. இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய இந்த ஞானம் இருக்கு இல்லையா, அதுக்கு தர்மபூத ஞானம்னு பேரு. நல்லா ஞாபகம். இதெல்லாம் எங்கிருந்து எடுத்து எப்படி எடுத்திருக்காருன்னு ஆச்சரியமான இது இருக்காரு. இப்ப நமக்கு ஆத்மா இங்க இருக்கு, ஹிருதய கமலத்துல இருக்கு. ஆனா இங்க அடிச்சாலும் வலிக்கிறது, இங்க அடிச்சாலும் வலிக்கிறது, இங்க அடிச்சாலும் வலிக்கிறது. அப்ப அவர் இந்த ஜெயினன் சொல்ற மாதிரி ஆத்மா உடம்பு முழுக்க இருந்தா தான் சரீரத்துக்கு ஞானம் இல்லை. இங்க அடிச்சா ரத்தம் வருது, அடிச்சா வலிக்கிறது இல்லையா? அப்ப ஞானம் இருந்தா தான் வலிக்கும், ஞானம் இல்லைன்னா வலிக்காது. ஏன்னா ஞானம் இல்லா ஜடமா இருக்கு, அடிச்சா வலிக்கிறது இருக்கு. பிராணம் போயிடுத்து, இப்ப அடிச்சா வலிக்கிறதா? என்னென்ன பண்றா இல்லையா? ஏதோ பண்ணிட்டு இருக்கா இல்லையா? ஏன் அப்படியே பிராணம் இருக்கச்சே மருந்து கொடுத்து ஏதோ பண்றா இல்லையா? பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்க செய்து அப்ப பிராணம் போயிடுத்துனாலே எத்தனை பண்ணாலும் தெரியல இல்லையா? அப்ப ஞானம் இருக்கிறது இருந்தா தானே இதுக்கெல்லாம் கிடைக்கிறது. அப்ப இந்த சரீர அளவுக்கு ஞானம் இருந்தா தானே எனக்கு எங்க அடிச்சாலும் வலிக்கணும். நான் சொல்றது புரியுதா? சரீர அளவுக்கு ஞானம் இல்லைன்னா எங்க அடிச்சாலும் வலிக்காது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆத்மா அனுபாத்திர சுரூபம்னு சொன்னேன்னா அப்ப அந்த ஆத்மா ஹிருதய கமலத்துல இருக்குன்னா ஹிருதயத்துல அடிச்சா மட்டும்தான் வலிக்கணும், வேற எங்க அடிச்சா வலிக்கக்கூடாது. அதனால ஆத்மா அனுஸ்வரூபன் கிடையாது. எந்த சரீரம் எடுத்துலையோ அந்த சரீரத்துக்கு தக்கபடி உன்னுடைய ஆத்மாவது பெருக்கும் அப்படின்ற. அதே நேரத்துல அந்த ஆத்மா நிர்விகார தத்துவம் வேற ஒத்துட்டுருக்கான். இந்த நல்லா யோசிச்சுங்க. இந்த இடத்துல எப்படின்னா ஆத்மா நிர்விகார தத்துவம். நிர்விகாரம் என்னது? ஆத்மா சுருங்காது, ஒரே நிலையில் தான் இருக்கும். ஆனா இப்ப யானையுடைய ஆத்மா இந்த ஜென்மா பிறந்துட்டா அடுத்த ஜென்மமே அந்த யானை பூனை ஆத்மா ஆகணும்னு வச்சுக்கேன். அப்ப என்ன ஆகும்? நிர்விகார அடிபட்டு. ஆனா நிர்விகாரத்தை ஒத்துட்டு இருக்கான், நிர்விகாரத்தை ஒத்துட்டு இருக்கான். இதே போலதான் ஆதிசங்கரர் பரபிரம்மத்துக்கு என்னது பிரம்மம், என்னது பிரம்மம் பிரகாசம், பிரம்மத்துக்கு அவை இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. எப்பவுமே பிரம்மம்ன்றது யாராலும் எந்த அவித்யா கிடையாதுங்க. ஆனா அந்த பிரம்மத்துக்கு ஒவ்வொருத்த ஒரு அவித்யா முடியும் இருக்கின்ற. ஸ்வயம் பிரகாசம், ஸ்வயம் பிரகாசனா எப்பொழுதுமே இயற்கையாக தனக்கு தானே பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சொல்லிட்டார். ஸ்வயம் பிரகாசம் ஒத்துக்கிறார். ஒத்துண்டு அந்த பிரம்மத்துக்கு அவித்யான்றது. நான் சொல்ல புரியுதா? அதே போல இவர் என்ன பண்ற, ஜெயின் என்ன பண்றான்னா ஆத்மா நிர்வீகார தத்துவம். ஆனா பூனையோட ஆத்மா வச்சு மாறணும்னா என்ன பண்ணும்? எப்படி மாறும்? ஒருவேளை அது அப்படியே சுருக்கிண்டு உள்ளுக்குள்ள ஆத்மா மட்டும் வெளில வருமா சரீரத்தை விட்டு? பூனை வந்துட்டோம்னா பூனை ஆத்மா இல்ல, யாருடைய ஆத்மா இவ்வளவு பெருசு. அப்ப மீதி ஆத்மா என்ன பண்றது? பூனைக்கு சரீரத்துக்கு வெளில வரணும், வெளில வந்துருக்கும். அந்த மாதிரி தெரியலையே. அந்த மாதிரி
அப்படிதான் கற்பனை பண்ணி வேண்டியிருக்கு. அவன் சொன்னதை பார்த்தா அப்படிதான் கற்பனை பண்ணி வேண்டியிருக்கு. அவ்வளவு வெளில வந்திருக்குமாண்ணா தெரியாது. சில பேருக்குலாம் பாருங்க, அப்படி அந்த கண்ணு இதெல்லாம் வெளில வந்துடும், கண்ணு இது அப்படியே வெளில வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குமான்னா அந்த மாதிரி இருக்குமா தெரியலையே. அது பூனை பாட்டு இருக்கு, யானை பாட்டு இருக்கு, எலி பாட்டு இருக்கு, எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. அப்ப என்ன காரணம்? இதுக்கு ஒரு இன்னொரு திட்டம் இருக்கு. இந்த இடத்துல ராத்திரி இருட்டு ஆயிடுச்சு. இருட்டானதுக்கு அப்புறம் இங்க ஒரு விளக்கு வச்சிருக்கோம், தீபத்தை. எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, விளக்கு வச்சிருக்கோம். அந்த விளக்கு வச்சுக்கிட்டு விளக்கு இந்த இந்த அறை முழுதும் இந்த மண்டபம் முழுதும் பூர்த்தியா இருக்கா இல்லையா? ஆனா விளக்கு எங்க இருக்கு? ஒரே இடத்துல தான் இருக்கு, சிறியதா இருக்கு. ஆனா அதோடைய வெளிச்சம் இந்த மண்டபம் முழுதும் பரவறதா இல்லையா? பரவறதா இல்லையா? இல்ல சுவாமி, விளக்கு இந்த மண்டபம் எப்ப வெளிச்சம் இருக்கோ, எப்படி வெளிச்சம் இருக்கோ மண்டபம் முழுவதும் விளக்கு இருக்கு சொல்லலாமா? அப்பதான் வெளிச்சம் வரும். அந்த மாதிரி தானே இருக்கு. நான் சொல்றது புரியுத? இப்ப விளக்கு ஒரு இடத்துல இருக்கு, சிறியதா இருக்கு, இத்தினூண்டா இருக்கு. ஆனா வெளிச்சம் மண்டபம் முழுதும் வருதா இல்லையா? தெரியுதுன்னு தெரியாம இல்லையா? தெரியாதுன்னு ஒருத்தர் சொன்னார். இல்ல, எப்ப மண்டபம் முழுவதும் விளக்கு அந்த வெளிச்சம் தெரியாதோ அப்ப விளக்கு மண்டபம் முழுவதும் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்படிதானே இருக்கா சொல்றது? அந்த மாதிரி இல்லையே. ஆனா ஒரு இடத்துல இருந்தாலும் அவருடைய வெளிச்சமானது மண்டபம் முழுதும் தெரிகிறா போல இந்த ஆத்மாவது அனுஸ்வரூபமானதனம் ஆத்மாவுக்குள்ள தர்மபூத ஞானம் ஒண்ணு இருக்கு. அந்த தர்மபூத ஞானம் என்ன பண்ணுதுன்னா உடம்பு முழுவதும் அது பரவு. ஆத்மாவின் தர்மபூத ஞானம் தான் சரீரம் முழுவதும் பரவி இருக்கணும். அந்த ஞானம் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஞானம் தான் அடிய உணருது. அதனாலதான் இங்க அடிச்சாலும் உணருது, இங்க ஞானம் தான் உணருது. ஞானம் இல்லைன்னா உணராது. என்ன பாருங்க, ஒருத்தர் மயக்கம் வந்துட்டு அந்த ஞானத்தை உணர்வதற்குண்டான ஒரு பிரசக்தி இல்லை அவருக்கு. அப்ப ஒரு பிராணம் இருக்கு. அப்ப ஞானம் இருந்தா தான் உணர முடியாது. அப்ப தர்மபூத ஞானம் தான் மூர்த்தியா எல்லா இடத்தையும் போயிட்டு இருக்கு. புரியுதா? ஆத்மா ஒரு தான் இருக்கு, அனுஸ்வரூபம் தான், ஆத்மா மாறவே இல்லை. ஆனா அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய தர்மபூஜம் இருக்க அந்த சரீரம் முழுவதும் வியாபித்திருக்கு. இதான் ஆழ்வா சாதித்தது. ஆனா இந்த இடத்துல என்ன சந்தேகம் வரும்னா, உடல் மிசை உயிரென திடவிசம்பு இருவலி நீர்நிலம் இவவிசை படர்பொருள் முழுவதுமாய் அவயவரம் உடல் மிசை உயிரென கரந்தெங்கம் பரந்துடன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இந்த இடத்துல உடலுக்குள்ளே ஆத்மா பறந்து இருக்கிறா போல பகவானும் ஜெகத்து முழுவதும் பறந்து இருக்கிறான்னு சொல்லியிருக்கார். இப்ப அவர் ஜெயன மதத்தை பேசுற மாதிரி இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்லிருக்கோம்? உடலுக்குள்ளே எப்படி தர்மபூத ஞானம் பரவி இருக்குமா போலே பகவானும் பறந்துருக்கார் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகுது? ஓ, இந்த உடலுக்கு தர்மபூத ஞானம் தான் இருக்கு. அப்ப பகவான் அப்போ ஒரு இடி இடிக்கும். பெருமாளுக்கு தர்மபூத ஞானத்தால பரவல, அதுவும் இன்னொரு கஷ்டம் இருக்கு, அதையும் சொல்றேன். இப்ப ஜெகத் முழுவதும் பரமாத்மா வியாபிச்சிருக்கான்னு வச்சு கொண்டா அப்ப பரமாத்மாவுக்கு அனுஸ்வரூபமாகத்தான் இருப்பான்னு வந்துட்டு ரெண்டு விஷயம் நீங்க சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோ, நீ ஜாகிரதையா கேட்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆத்மா தர்மபூத ஞானத்தாலே பூர்த்தியா உடம்பு பரவாது. சரி சுவாமி, ஆனா சில நேரத்துல இந்த இடத்த சொரணையே இல்லைன்றா கேக்குறான் இல்லையா? அந்த இடத்துல சொரணவே இல்லை சுவாமி, ரத்த ஓட்டம் இல்லை, அதனால சொரணை இல்லைன்றா. இப்ப ரத்த ஓட்டம் இல்லாதபடியா சொரணை இல்லையா? ஞானம் இல்லாதபடியா சொரணை இல்லையா? புரியுது? இப்ப நீங்க இருக்கிறது பார்த்தா அப்ப ஆத்மா ரத்த ஓட்டம், அந்த ரத்த ஓட்டம் டாக்டர் சொன்ன ரத்த ஓட்டம் இல்ல சுவாமி, அதாவது சொரணை போயிட்டு கொஞ்ச நாள் தான் அந்த காலையை எடுத்த விரலையை எடுத்துணும் ஏதோ ஒன்று சொல்றா இல்லையா? அந்த மாதிரி அதனால சொரணை இல்லாம இருக்கு. இப்ப அந்த இடத்துல அடிச்சாலும் வலிக்கல, அடிச்சா வலிக்கலையோ? அடிச்சா வலிக்காதபடியாலே அப்ப அந்த இடத்துல ஞானம் இருக்குன்னு அர்த்தமா இல்லைன்னு அர்த்தமா? இல்லைன்னா அப்ப ஞானம் இல்லைன்னு அடிச்ச சமயம் நீங்க என்ன சொன்னீங்க? தர்மபூத ஞானத்தால உடம்பு முடிஞ்சு பரவி இருக்குன்னு சொல்லல. இப்ப தர்மபூத ஞானத்தை உடம்பு முடிஞ்சு பரவி இருந்தா எனக்கு அந்த கட்ட விரலையோ ஏதோ ஒரு விரல்லையோ ஏதோ ஒரு இடத்துலயோ அப்ப சொரணையே இல்லாம இருக்க, அப்ப ஞானமே இல்லாம இருக்க. ஞானமே இல்லாம இருக்கிறபடியாலே அப்ப அந்த இடத்துல ஆத்மா இல்லைன்னு எடுத்துக்கிறதா, இல்ல அந்த இடத்துக்கு தர்மபூத ஞானம் வந்து கொடுக்க வேண்டாம் ஆத்மா நியமிச்சுட்டா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆத்மா கொடுத்துட்டுதான் இருக்கு. ஆனா அந்த தர்மபூத ஞானத்தை போகக்கூடிய அளவுக்கு அந்த இந்திரிய சகாயம் அங்க இல்லை. இந்திரிய சகாயம் இருந்தா தான் எடுத்துக்கோ. புரியத்துக்காக சொல்றேன். நானே ஏத்தே ஒண்ணு சாப்பிட்டோம், நிறைய பேர் சாப்பிடா இல்லையா? அங்க கடை திறந்து வச்சிருக்கா, சாப்பிட்டுறா, சாப்பிட்ட உடனே அப்படியே படுத்துடுறா, தான் எங்க இருக்குன்னு கூட தெரியாது, படுத்துடுறா இல்லையா? இப்ப அவளுக்கு ஞானம் இருக்குன்னு அர்த்தமா இல்லைன்னு அர்த்தமா? தர்மபூத ஞானம் இருக்குன்னு அர்த்தமா இல்லைன்னு அர்த்தமா? பிராணன் இருக்கு, பிராணன் இருக்கு. பிராணன் இருந்தாலும் அப்ப ஆத்மாதிக்கு செயல்படணுமோ? அப்ப தர்மபூத ஞானமே போயிடுச்சுன்னு அர்த்தமா?
தர்மபூத ஞானத்தை செயல்படுற அளவுக்கு இந்திரியமுடைய சகாயம் அங்க கிடைக்கல. புரியுறதா? அதனால தர்மபூத ஞானம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எப்பவுமே தர்மபூத ஞானம் உண்டு, எந்த நிலையிலும் தர்மபூத ஞானம் உண்டு. ஏன்னா தர்மபூத ஞானம் என்பது நீங்க படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது உண்டு இல்லையே சொன்ன. படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது என்ன நடக்குது, என்ன போகுது, எது தெரியுது, எதுவுமே தெரியவே சொன்னா அது இந்திரியத்தின் துவாரா தான் அதை பார்க்கணும். அதனால தெரியல. அதே சில நேரத்துல நீங்க நடந்து யாரா போனா காது கேட்கறதுன்னு, கண்ணு பாக்கலைன்னா காது கேட்டு யார் அந்த சப்தத்தை கேட்டு இன்னும் நடந்து போறான்னு சொல்றமா இல்லையா? என்னவோ சொல்றேன், நீங்க கண்ணு பார்க்கவே இல்லைன்னா அப்ப அந்த அளவுக்கு தர்மபுத ஞானம் வளர்ந்துருக்கு அர்த்தம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப பரமாத்மம் வியாபிக்கிறோம் வச்சுருக்க. அப்ப பரமா இந்த என்ன கேட்கிறான்னா, அப்ப நாம என்ன இந்த ஜீவாத்மா அனுஸ்வரூபன் இத்தினூண்டு இருக்கான், அவருடைய தர்மபூத ஞானம் எல்லாம் வியாபிச்சிருக்கு. சரி சுவாமி, இது வரைக்கும் புரிஞ்சது. பரமாத்மாவும் இதே போல அனுஸ்வரூபனா இருந்து தர்மபூத ஞானத்தால் தான் ஜெகத் முழுது வியாபிச்சிருக்கிறான்னா இல்லேன்றார். இல்ல நேரா திருஷ்டாந்தம் பார்த்தா அப்படிதான் தோணும். பாட்டு பாருங்க. உடன்மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியில் இவையுண்ட சுரனே. இந்த உடலுக்குள்ள இந்த ஜீவாத்மா இப்படி பறந்து விரிஞ்சிருக்கோ அதே போல பரமாத்மா ஜெகத் பொழுதும் பறந்து இருக்கான். திருஷ்டாந்தம் அப்படிதான் இருக்கு. ஆழ்வார் அப்படிதான் இருக்கார், அப்படிதான் சாய்தகர். ஆனா அது உண்மையே இல்லை. ஏன் உண்மைன்னு சொல்றேன்னா, திருஷ்டாந்தத்துக்காக வியாபிக்கிறான்னு ஆழ்வார் எடுத்தார திருஷ்டாந்தத்துக்காக இந்த உடலுக்குள்ள எப்படி தர்மபூத ஞானம் சொல்லவே இல்லை. ஆனா அதான் அர்த்தம், தர்மபூத ஞானம் எப்படி பறந்து விரிந்திருக்கோ அதே போல பரமாத்மா ஜெகத் முழுதும் வியாபித்திருக்கிறான். தர்மபூத ஞானத்தால் இல்ல, சொரூபேன வியாபித்தான். தன் சொரூபத்தாலே வியாபிக்கிறான். நம்மாலே சொரூபத்தாலே வியாபிக்க முடியாது. நல்லா ஞாபகம். அவன் என்ன தெரிவிக்கிறான்னா, பரமாத்மா எப்படி சொரூபத்தால வியாபிக்கிறானோ அதே மாதிரி நீயும் வியாபிக்கிறேன். நான் சொல்ல அவன் அதான் சொல்றான். பரமாத்மா சுரூபத்தால தான் வியாபிக்கிறான். இந்த ஜகத்தோட எங்க பதம் கலந்து நீராய் நிறனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரா சுடர்கள் நண்டாய் சிவனாய் எதை எடுத்தாலும் பிரம்மம் பிரம்மம் சொல்றான். அப்ப சுரூபத்தால வியாப்திதானே, வியாப்தி எல்லாருக்கும் எதை எடுத்தாலும் பிரம்மம் தான். ஏன்னா அவருக்கு பிரம்மத்தை சுக்கராச்சாரியர் சுகர் போயிட்டு கலந்து போயிருந்தா தாத்தான்னு கூப்பிட்டு மரம் செடி எல்லாமே பாக்குறது. அவருக்கு இது எல்லாமே பிரம்மமா இருக்கு. ஒன்ன இது பிரம்மம் இல்லைன்னு தெரியலையே. அவன் எந்த வஸ்து ஓத்துறான், பரபிரம்மத்தை தவிர என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காண வேண்டும். அதே பரபிரம்மத்தை தவிர மற்றதை அவர் கண்ணிலே படுறது இல்லை. அவருக்கு என்ன பிரம்மோசியனா ஜெகத் முழு பிரம்மமா இருக்கிறபடியா பிரம்மம் ஜெகத் முழு வியாபித்திருக்கு. தசத்காரகா பூதபோக பகவத்வதுகு இதுதான் அதுக்கு அர்த்தம். அப்படி இருக்கச்சே அந்த வியாபகம் அந்த பரமாத்மா எப்படி வியாபிக்கிறானோ அதே போல ஜீவாத்மா வியாபிக்கிறான்றான். ஜீவாத்மா அணுமாத்திரம் சொரூபத்தால வியாபிக்க முடியாது. அவன் என்ன சொல்றான்னா, பரமாத்மா சொரூபத்தால வியாபிக்கிறான் இல்லையா, அதே போல ஜீவாத்மா சொரூபத்தால வியாபிக்கிறான். சொரூபத்தால வியாபிச்சாதான் இந்த அடிச்சாலும் வரைக்கும் அங்க அடிச்சாலும் வைக்கணும். உடனே நம்ம சொன்னோம், இல்ல இங்க அடிச்சா மட்டும்தான் வலிக்கிறது இல்ல, எல்லாத்தையும் வலிக்கிறதுக்கு என்ன காரணம், தர்மபூத ஞானம் சொன்னோம். அப்ப அந்த பரமாத்மா தர்மபூத ஞானத்தால வியாபிக்கிறான்னு கேட்டான். சாஸ்திரம் ஒத்துக்கலாங்க. பரமாத்மா சொரூபத்தாலே வியாபிக்கா ஒவ்வொரு ஹிருதயத்துக்கு வந்து சொரூபத்தாலே வியாபிக்கிறான். ஹனுமான் திறந்து காட்ட சீதா லட்சுமியோட சேவை சாய்ச்சாரா இல்லையா, ஒருத்தரும் யார் ஹிருதயத்துக்கு சேவை சாய் அப்ப சொரூபத்தால வியாபிக்கிறாங்க. இல்ல அனுமாத்திரம் சுவாமி அதையும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பரமாத்மா சுரூபத்து அந்தர் பகிச்ச சர்வம் வியாப்த நாராயண ஸ்திதா பஞ்சசுத்தத்தை தெரிவிக்கிறது. அந்தர் பகிச்சத உள்ளும் புறமுமாக நாராயண ஸ்திதகா எல்லா இடத்தும் உள்ளும் புறமாக கரந்தத்தில் இடந்தரும் இடந்திகள் பொருள் தரும் கரந்து எங்கும் பரந்துடன் இவையுண்ட கரணை பாசுமே ஆழ்வார் பாசுமே கரந்தசில் இடந்துரும் இடந்தொருள் பொருள் தரும் கரந்தெங்கும் பரந்துடன் இவையுண்ட கரணை. அப்ப பெருமாள் வியாபித்திருக்கான்னா ஜீவாத்மா சேர்ந்தவனா இருக்கா, அவன் தர்மபூஜை ஞானம் சரியா வியாபித்திருக்கு. ஆனா நாமும் ஜீவாத்மா பறந்திருக்கான் ஒத்துக்கிறோம், அவனும் ஜீவாத்மா பறந்திருக்கான் ஒத்துக்கிறான். என்ன நினைச்சுங்க, ஜீவாத்மா பறந்து விருந்து நன்னா பறந்து விருந்து வியாபிக்கிறான் நாம ஒத்துக்கிறோம், அவனும் பறந்து விருந்து வியாபிக்கிறான் ஒத்துக்கிறார். என்ன வித்தியாசமா, அவன் ஜீவாத்மா சொரூபத்தால வியாபிக்கிறான்னு சொல்றார், நாம ஜீவாத்மா தர்மபூத ஞானத்தால வியாபிக்கிறான். கூட சூப்பமான அர்த்தம் வரும். தர்மபூத ஞானத்தாலே அவன் ஜீவாத்மா எடுத்துக்கொண்ட சரீரத்தில் வியாபிக்கிறான்றான். பரமாத்மா சொரூபத்தால இல்லாத வியாபிக்குமா போல அதே போல ஜீவாத்மாவும் தூணுக்குள்ளா தூணு உயரப்பர்
அது இவர்னா இவர் உயரம் இருப்பார். அந்தந்த நிலைக்குள்ள யானைக்குள்ள யானை உயரம் இருக்கார், பூனைக்குள்ளா பூனை உயரம் இருப்பார். அந்த மாதிரி நினைக்கிறேன். இதுதான் தவறான மதம், ஜெயின மதம். ஏன்னா சொரூப வியாப்தி ஜீவாத்மாவுக்கு கிடையாது. சொரூப வியாப்தி ஜீவாத்மாவுக்கு இருந்தா என்னத்துமா ஆபத்து ஏற்படும்? அண்ணா புரிஞ்சுங்க. ரூப வியாப்தி ஏற்பட்டாலே நான் இங்க இருந்து இருக்கணும், உடனே கூடு விட்டு கூடு மாடுவேன். சௌகரி பண்ணாரணும், அது நாமளே பண்ணலாம். அவர் தபஸ்வரிமையால பண்ணார். நமக்கு அது உண்டானா நமக்கு அது கிடையாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒருத்தன் திருடிட்டு இன்னொரு மேல பழி போட்டுலாம். நாங்க வெளியே இல்லையே சொல்லிடாம இங்கேயும் இருப்பார் அங்கேயும் இருப்பார். நான் இங்க இருக்க நிறுவனம் இருக்குப்பா, நான் அந்த பணம் எடுத்தேன்னு சொல்லிடணும், அந்த அந்த உண்டியில அந்த பணம் எடுத்தேன்னு சொல்லிடணும். நான் அதே நேரத்தில் இங்க இருக்க இங்க ப்ரூஃப் இருக்கு பாருங்க, என்ன ஆகும்? பரமாத்மா தான் பண்ணலாமா இல்லையா? அக்ரூர் பார்த்துட்டு இருக்கார். போய் அக்ரூர் வந்த உடனே அக்ரூர் போய் ஐஷன் வந்தா. ஐஷன் வந்தோடனே நேரா யமனிட போய் தீர்த்தமானதுக்கு போன தீர்த்தத்துக்குள்ள போய் தான் ஒரு முடுக்கு போடுறாரு. போட்டு உள்ளுக்குள்ள கண்ணனை பாக்குறாரு. அப்படியே இப்படி திரும்பி பார்த்தா தேர்ல கண்ணனையும் பாக்குறாரு. தேர்லையும் பண்ண சொரூபத்தால வியாப்தி, அதே தர்மபூத ஜானத்தால வியாப்தி அந்த மாதிரி பண்ண முடியாது. சொரூபத்தால வியாப்தி பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அவன் என்ன சொல்றான்? அவன் தவறா பேசலாம். சுரூபத்தால என்னன்னு அப்ப சுரூபத்தால ஜீவாத்மாவுடைய மற்றொன்று ஆத்மா நிர்வீகார தத்துவம் ஆனபடியாலே தன்னை வளர்த்துக் கொள்வதற்கோ குறைத்துக் கொள்வதற்கோ முடியாது. யான ஆத்மா யார் அளவு, பூன ஆத்மா பூனா குறைச்சிக்க எப்படி குறைக்க முடியும்? குறைக்க முடியாது. என்னமா பண்ண முடியும்? யான அளவுக்கு யான நிர்வீகாரம் அபிகாராய சித்தா. இது பரமாத்மாவுக்கு ஆத்மாவுக்கு உண்மானத்துக்கு எப்படி அந்த இது ஞானத்துக்கு தத்துவத்துக்கு அதுக்கு எங்க இருந்து வேதசாஸ்திரம் சொல்றது. தர்மபூத ஞானம் இதே இவரே எடுத்திருக்காரு, வேதவியாசரே எடுத்திருக்காரு. தர்மபூத ஞானத்தை தான் வியாபிக்கிறதுன்னு, தர்மபூத ஞானம் தான் வியாபிக்கிறதுன்னு. ஆனா இது சங்கரோடு ஒத்துருக்காரு. தர்மபூத வேத விதத்துல எடுத்துருக்காரு. ஆனா அப்படி இருக்கச்சே இப்ப ஒரு கேள்வி வரும். இப்ப என்ன சொல்றான்னா, அப்ப ஆத்மா அனுஸ்வரூபம். இப்ப ரெண்டு சந்தேகத்தை பார்த்தோம். ரெண்டு சந்தேகம் பூர்த்தி பண்ணிட்டோம். ஒண்ணு ஆத்மா வியாபிக்கிறான், பூர்த்தியா வியாபிக்கிறான், சொரூபத்தால வியாபிக்கிறானா இல்லைன்றோம். அதாவது ஜீவாத்மா இல்ல அனுஸ்வரூபம் தான். அனுஸ்வரூபம்னா எப்படி சொல்ல? பூர்த்தி எங்க அடிச்சா வலிக்கிறதுனா தர்மபூத ஞானம் தல அது வியாபாரம் ஏற்பட்டது முடிஞ்சுட்டு உடனே என்ன சந்தேகம்? இது முதல் சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சு. அடுத்த சந்தேகம் என்ன வந்ததுன்னா, அப்படின்னா பரமாத்மாவும் தர்மபூத ஞானத்தால வியாபிக்கிறான சந்தேகம் வந்தது. இல்ல இல்ல, பரமாத்மா சொரூபத்தால வியாபிக்கிறான். சொரூபத்தால என்ன? நாம சொரூபத்தால அல்ல, பரமாத்மா. எனக்கு பரமாத்மா விஷயத்துக்கு நம்ம எடுக்க வேண்டாம். இப்ப நமக்கு அது எடுத்தா எங்கே போயிடும்? ரொம்ப டைம் போயிடும். அவர் எப்படி சொரூபத்தால வியாபிக்கிறார், என்ன பண்றாரு, ஏது பண்றாருன்னா அது அந்தர் பகிச்ச சாஸ்திரம் ஜாப்த நாராயண அந்த பாத்திரத்துக்குன்னா வியாக்கியானத்துக்கு போகணும். அது இப்ப வேண்டாம், அது நமக்கு பிரகுதமே இல்லை. அது இருக்கச்சே இப்ப பரமாத்மா சொரூபத்தால வியாபிக்கிறான், அதே போல ஜீவாத்மா வியாபிக்கிறான்னு அவன் பாடு. நாம சொன்னோம் இல்ல இல்ல, சாஸ்திரமே இருக்குது ஜீவாத்மா நிர்வீகார தத்துவம் சொரூபத்தால வியாப்தி இல்ல, சொரூபத்தால வியாப்தி இல்ல. அப்படி எப்படி வியாப்தின்னா தர்மபூத ஞானத்தாலே வியாப்தின்னு சொன்னோம். சொல்லி முடிச்ச உடனே அப்ப இன்னொன்னு சொல்றோம். இப்ப அப்பனா ஆத்மா தன்னை யானாத்மா பூனாத்மா தன்னை வளர்ச்சிக்கிறான், குறைச்சிக்க முடியும்னா குறைச்சிக்க முடியாது. ஏன் குறைச்சிக்க முடியாது? அதிகாரிகளுக்கு ஆத்மா நிர்வீகார தத்துவம் ஒத்துருக்கு, இதான ஒத்துட்டு இருக்கான். சில இதெல்லாம் அவரை ஒத்துண்டு மாட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா பின்னாடி இந்த மாதிரி கட்டம் வரப்போகுதுன்னு தெரியாம ஒத்துண்டு மாட்டினான். அவனுக்கு வந்துட்டு நிர்வீகார தத்துவம் அதை ஒத்துட்டான். ஒத்துண்டு ஆமா இது அடிப்படையில இருந்தான். இப்ப நிர்வீகார தத்துவம் சரி வாசங்கமே. அப்ப நிர்வீகார தத்துவமானுடைய மாறுதலுக்கு இல்ல தர்மபூத ஞானம் வந்துருக்கு. சரி, இப்ப ஆத்மாவுக்கு ஒரே ஞானம் தானே, ஞானத்தை மாறுபாடு இல்லையே, ஒண்ணு மாறுபாடு இல்லையே. அப்ப இவருடைய ஞானத்துக்கு எங்களுடைய ஞானத்துக்கு மாறுபாடு வரணுமா? வரக்கூடாது, வரப்படாது. நிர்வீகார தத்துவம் தானே, விகாரமற்ற தானே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப நாம மாட்டின்னு இருக்கோம். நிர்வீகார தத்துவம் ஆத்மா விகாரமற்றது. அப்ப ஞானமும் விகாரற்றதா இல்லையா? சேர்ந்துச்சுன்னா இப்ப ஞானம் விகாரமற்றதுன்னா அடியனுக்கு என்ன ஞானம் இருக்கோ அந்த ஞானமா உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு என்ன ஞானம் இருக்கோ அதான் இந்த பறக்கிற குழந்தைக்கு அந்த ஞானம் தான் இருக்கணும். 80 வயதுக்காரருக்கு அந்த ஞானம் தான் இருக்கணும். நல்ல ஞாபகம். அடுத்த கேள்வி இது. அதனாலதான் சொன்னா அதனால சொரூபத்தால வியாபித்தம் ஒத்துக்கோ. ஒத்துட்டா அந்த பயம் இல்லையே. சொரூபத்தால வியாபினா இவன் சொரூபம் இது, அவன் சொரூபம் அது சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. பகவத் சொரூபம் எது, ராமன் சொரூபம் எது, பாலகிருஷ்ணன் சொரூபம் எது, இவா சொரூபம் எது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. அப்படி இருக்கிறது நீ இப்படி சொல்லு அனுமாத்திரம் வருதுனாதான் இந்த கட்டெல்லாம் வருது இல்லையா? அப்ப என்ன ஆகுது? ஞானம் நிர்வீகாரம் சொல்லிட்டு ஆத்மா நிர்வீகாரம் சொல்லியாச்சு. எப்ப நிர்வீகாரம் ஆனபடியாலோ
அப்ப ஆத்மா மாறுதலுக்கு உட்படாது. எப்ப ஆத்மா மாறுதலுக்கு உட்படாதோ 2 வயசு குழந்தைக்கு என்ன ஞானம் இருக்கணுமோ அது 50 இருக்கணும். 80 வயசுக்கு என்ன இருக்கணும் 40க்கு அதான் இருக்கணும். 40க்கு என்ன இருக்கணும் அதுதான் 20 இருக்கணும். தெரிதேசம் ஒருத்தன் தீவிரவாதியா இருக்கான், ஒருத்தன் மகாஞானியா இருக்கான், ஒருத்தன் சித்தாந்தியா சீபாஷத்து ஆகா ஓகோன்னு கொண்டாடிட்டு இருக்கான், ஒருத்தன் என்ன நடந்தா யாரை வெட்டலாம் எப்படி வெட்டலாம்னு புரிஞ்சுட்டு இருக்கான், ஒருத்தன் அணுவை கண்டுபிடிச்சு யாரை எந்த தேசத்தை எப்படி அடிக்கலாம் பார்த்துட்டு இருக்கான். இத்தனை இருக்கே சுவாமி, இது என்னமா தெரியுது? அதனால நீ இந்த சொருபத்தார ஒத்து. சுவாமி சொன்னார், ஆசீர்வாத் சொன்னார், இன்னும் நீ சரியா புரிஞ்சுக்கிறேன். நான் சொன்னது ஆத்மா ஸ்வரூபம் நிர்வீகார தத்துவம், அது சந்தேகம் இல்லை. ஆனா அந்த ஆத்மா இதுக்கு ஞானம் எப்படி போறது? தர்மபூத ஞானத்தாலதான் பொறுத்துன்னு சொன்னேன். இதுக்கு ஆத்மா எல்லாத்துக்கும் தர்மபூத ஞானத்தால தான் போகுது. ஆத்மா தர்மபூத ஞானத்தாலோட போயிட்டு சொன்னேன். அந்த தர்மபூத ஞானம் சுருங்கும் விரியம். ஆத்மாவுடைய ஞானம் தான் சுருங்காது விரியாது. நல்லா வச்சுக்கோ. தர்மபூத ஞானம் இருக்கு இல்லையா, தர்மபூத ஞானம் சுருங்கும் விருங்கும். 3 வயசு குழந்தைக்கு என்ன ஞானமோ அந்த ஞானம் இருக்கு, அப்ப அந்த இடத்துல சுருங்கி இருக்கு. அது 18 வயசு குழந்தைக்கு என்ன ஞானமோ அந்த ஞானம் இருக்கு, அந்த இடத்துல கொஞ்சம் விரிஞ்சிருக்கு. அது 35 வயசுக்கு பையனுக்கு என்ன ஞானமோ அந்த ஞானம் இன்னும் விரிஞ்சிருக்கு. அது 60 வயசு பெரியவருக்கு என்ன ஞானமோ அந்த ஞானம் இன்னும் விரிஞ்சிருக்கு. அது ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஞானம் சுரிவு விரிவு இல்ல, தர்மபூத ஞானத்தால் ஏற்படக்கூடிய சுரிவு விரிவு. அதுக்கு திட்டாந்து சொல்றேன். இப்ப இங்க ஒரு விளக்கு வச்சோம், இங்க விளக்கு வச்சோம். இந்த விளக்கு இந்த மண்டபம் 10 அடிக்கு 10 அடி அப்படின்னு வச்சுட்டோம். 10 அடி பழகி அந்த விளக்கு இருக்கச்சு வெளிச்சம் எப்படி தெரியும்? நல்லா தெரியும். அது 20 அடிக்கு 20 அடி. ஆனா அதே விளக்கு அப்படி இருக்க வெளிச்சம் எப்படி தெரியும்? கொஞ்சம் குறைச்சலா தெரியும். அது 100 அடிக்கு 100 அடி மண்டபம், இன்னும் எப்படி தெரியும்? இன்னும் கொஞ்சம் மங்கி போயிடும். அது விளக்க மாத்துவோம், விளக்கு நல்லா பெருசா வைப்போம், அப்ப என்ன ஆகும்? இன்னும் நல்லா தெரியும் இல்லையா? அதே போல ஆத்மாவுடைய ஞானம் ஒளியை போல மண்டபம் தான் சரீரம். ஆத்மாவுடைய அதாவது ஒளினா எவ்வளவு தூரம் பிரகாசிக்குமோ என்பது மண்டபம் எவ்வளவு பெரியதா இருக்கும் என்பதை பொறுத்துத்தான் ஒளி. அதாவது ஒளி இந்த மண்டபத்துக்குள்ளே பிரசரிக்கிறது இல்லையா, அப்ப மண்டபத்தின் அளவை பொறுத்துத்தான் ஒளி. மண்டபத்தின் அளவை பொறுத்தாங்க எவ்வளவு தூரம் பிரசரிக்கும் என்பது மண்டபம் எவ்வளவு பெரிதா இருக்கோ அதை பொறுத்துதான் ஒளி. அதே போல ஆத்மா என்பது தீபத்தை போல. ஆத்மாவின் தர்மபூத ஞானம் ஒளியை போல, ஆத்மா தீபத்தை போல. ஆத்மாவின் தர்மபூத ஞானம் ஒளியை போல. தீபம் ஒரே நிலைதான், ஆனா தீபத்தின் ஒளி பெரிசாகலாம் சிறிதாகலாம் இல்லையா? தீபம் ஒரே நிலைதான், தீபம் மாறாது. இப்ப ஒரு விளக்கு வச்சிருக்கோம், விளக்கு 4 திரி போட்டா நல்லா பிரகாசம் எரியப்படுது, 1 திரி போட்டா பிரகாசம் எரியப்படுது. தீபத்துல தப்பா? தீபம் ஒரே சுவாமி, தீபம் பெரிய தீபம் வச்சிருக்காருன்னா அதே தீபம் தான் சுவாமி. இப்ப எப்படி வெளிச்சம் அதிகமா இருந்ததுன்னா திரி பெருசா போட்டேன், திரி பெருசா போட்டு நிறைய நீங்க விட்டுருக்காங்க. அப்ப அந்த ஒளி இருக்கே, ஒளிதான் தர்மபூத ஞானம். ஒளிய பிரகாசப்படுத்தலாம், மங்கப்படுத்தலாம். புரியுதா? நாமே ராத்திரியான என்ன பண்ணுவா, எல்லாம் படுத்து கழிச்சு அதை கொஞ்சம் குறைச்சல வச்சுக்கணும். அதே பகலான என்னது ராத்திரி நம்ம ஒரு 7 மணிக்கு பெருசா வச்சு இடம் நல்லா தெரியும் சொல்றியா? அப்ப நீங்க இந்த இல்ல சுவாமி பெருசா வைக்கணும், வேற விளக்க மாத்துங்க. யாரா சொல்றல வேற ஆத்மா மாத்துங்க. அதாவது 8 வயசுக்கு ஒரு ஆத்மா, 15 வயசுக்கு ஒரு ஆத்மா, 20 வயசுக்கு ஒரு ஆத்மா. ஏன்னா மாறணுமான அந்தந்த ஞானம் வரணுமான அந்த மாதிரி இருக்கிறதா தெரியலையே. ஒரே ஆத்மா தான். இது போல விளக்கை போல, விளக்கின் ஒளியை போல தர்மபூத ஞானம். அதான் தீபத்தை போல ஆத்மா, ஆத்மாவின் தர்மபூத ஞானம் ஒளியை போல. மண்டபம் தான் சரீரம். நல்ல திருஷ்டாந்தம் மண்டபம் தான். ஆக மண்டபம் 10 அடிக்கு 10 அடி இருந்தா என்ன அர்த்தம்னா, இப்ப 3 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோ என்ன, அதே அதுக்கு தகுந்தாப்புல தர்மபூஜனம் விகசிக்கும் சுருங்கம். அதே இதுதான் நம்முடைய சம்பிரதாயம். 100 அடிக்கு 100 அடினா அதுக்கு தகுந்தாப்புல அது விகசிக்கும் சுருங்கம். அதுக்கு தகுந்தவன் மாறுதமே தர்மபூத ஞானம் தான் விகசிக்கிறது சுருங்கத்தை தவிர நீ நினைக்கிற மாதிரி சொரூபம் இல்லைன்னு. ஏன்னா இந்த பாருங்க, ஆத்மா நிர்வீகார தத்துவம்னு இருக்கணும். இதுதான் பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி கரக ஸ்ருதி பொறுத்து விடணும். இன்னொருத்தர் தான் ஆமா சுவாமி கரெக்ட் தான், அப்ப ஜெயினு சொல்றதுதான் கரெக்ட். அது சொரூபத்தாலதான் வியாப்தி. சொரூபத்தால வியாப்தினா இந்த ஆத்மாவுக்கு இந்த ஞானம், இந்த ஆத்மாவுக்கு இந்த ஞானம், இந்த ஆத்மாவுக்கு இந்த ஞானம்.
அப்ப கூட சிறு வயசுல வேற ஞானம், இப்ப ஞானம் வேற. அப்போ மாறும். சிறு வயசுல இருக்கிற ஞானமே இப்ப இருக்கா? இல்லையே. அப்ப இருக்கிறது நல்லா இருந்துக்க மாட்டேங்குது. அப்ப இருக்கிறது என்ன நடந்து எதுக்கு சொல்லுங்க? அப்ப மாறுதணும். ஏதோ ஒரு இருக்கிறது, அது ஏறுறதோ இறங்குறதோ, சுருங்குறதோ விரிக்கிறது, மாறுதணும். அப்போ வந்து அந்த அதே நிலை ஏற்படுறது இல்லையா? அதனால சொருபத்தால இதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஆத்மா நிர்வீகாரமா இருக்கணும். அதே போல ஞானம் விரியது சுருங்கிறதுன்னு ஒத்துக்கணும். நல்லா வச்சுக்கோ. இதான் சர்மம் சர்வம் சமஞ்சசம். இதான் சேர்த்து விடுது. கடகஸ்வீட் தான் சேர்க்கிறது. என்ன சேர்க்கறதுன்னா பாருங்க, இது நம்ம என்ன அடிப்படை வச்சிருக்கோம். ஆத்மா விரிகாரம், ஆத்மா மறக்க வராது. ஆனா ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஞானம் மாறாது. தீபம் மாறாது. தீபம் மாறாது. தீபத்துல இருந்து வெளியில வரக்கூடிய பிரகாசம் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் மாறுது. பிரகாசம் மட்டும்தான் வருது. அப்பனா என்ன அர்த்தம்? தீபம் எந்த விதத்துல மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே தீபம் தான், மாறவே இல்லை. அது வந்து என்னது? நெல்லிக்காரம் தான். ஆனா அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகாசமாக இருக்க ஒளி இருக்கு இல்லையா, சிறு வயசுல இருக்கும்போது ஒரு ஒளி, அதே 10 வயசுல இருக்கும்போது ஒரு ஒளி, 15 வயசுல இருக்க ஒரு ஒளி, ஏன் 20 வயசு இன்னொன்னு சொல்லாமே, 20 வயசு குழந்தை தெரியவாது, 2 வயசு குழந்தைக்கு மூளைய வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது என்னமா சொல்லலாம்? இப்ப அவருக்கு ஞானமே இல்லையா? தர்மபூஜை ஞானம் என்ன இருக்கு? அந்த தர்மபூஜெல்லாம் சுருங்கி இருக்கு. இல்ல சார், மூளை வளர்ச்சி இல்ல. அதனால சரி, மூளை வளர்ச்சி இல்ல, அது இந்த மூளையை சரி பண்ணா சரியாப்படுமா? சரி போகுமா? தர்மபூத ஞானம் இன்னும் சரியா ஏற்படுறது அர்த்தமே தவிர மற்றது கிடையாது. அப்பவும் ஆத்மாவுக்குள்ள விகாரம் கிடையாது. ஆத்மாவுக்குள்ள விகாரம் கிடையாது. ஏன் சில பேர் 20 வயசு ஆயிடுத்து, சின்ன குழந்தை மாதிரி இருக்கா சாமி, பெண்ணா இருக்கு, பயமா இருக்கு வெளியில அனுப்புறதுக்கு, 2 வயசு குழந்தை மாதிரி யாரை பார்த்தா எனக்கு பேசிட்டு இருக்கா சொல்றேன். அப்ப அவனுக்கு என்ன அர்த்தம்? மூல வளர்ச்சி இல்லைன்றா. மூல வளர்ச்சி இல்லைன்னு என்ன அர்த்தம்? ஞானம் வளரலன்னு அர்த்தம். என்ன ஞானம் வரல? தர்மபூத ஞானம் வளரவில்லை. அது என்ன? சுருங்கி போயிடுச்சு. அது சுருங்கி போனதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கலாம். அது இந்திரிய துவாரா காரணம் இருக்கலாம், இல்ல இவாவுடைய கர்மா காரணம், என்ன வேணா காரணம் இருக்கலாம். பிரதானம் கர்மா தான் வச்சுக்கோ. அந்த கர்மாவுக்கு ஒரு அடையாளம் கொடுக்க இந்த இன்னும் கொடுத்துடுவோம். சில பேர் நிறைய பேர் போயிடுறாங்க, இல்ல நான் ஹார்ட் அட்டாக்ன்ற, அவருக்கு இந்த நேரத்தில் போறன்னு இருக்கு, போயாச்சு. போனதுக்கு அப்புறம் ஏதாவது காரணம் கொடுக்கணுமோ, ஜட்டியா கொடுத்துதான் ஆகணும். கொடுக்காம விரும்பி போக முடியுமா? ஏதோ ஒண்ணு கொடுத்தா அதுக்காக சொல்லிடுறாரு. அதுக்காக சொல்லிடுறாரு. சிலதெல்லாம் ஒண்ணுமே வியாதி தெரியல, இது ஒண்ணுமே இல்ல சுவாமி, இது வந்து ஏதோ அதாவது இந்த இந்த வயசாயத்து மட்டும் இல்ல, அதுக்கு ஏதோ இங்கிலீஷ்ல சொல்லுவான், அதுவா அதுக்கு ஏதோ பேர் சொல்லுவார், நல்ல ரொம்ப பிரசித்தமான பேர் தான். அந்த பேர் சொல்லி அனுப்பிச்சுடா இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தோம்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. அது நிர்விகாரம் தான். ஆத்மா இன்னைக்கும் விகாரம் கிடையாது, விகாரமே கிடையாது, விகாரமே கிடையாது. ஆனா தர்மபூத ஞானம் தான் சுருங்கம். என்னுடைய தர்மபூத ஞானம் சுருங்கத்துக்கு எது காரணம்? என்னுடைய இந்திரியங்களை அதுக்கு தகுந்த மாதிரி நான் பழக்கப்படுத்தணும். பகவத் அனுகிரகம், ஆச்சாரிய கடாட்சம், இதெல்லாம் ஒழுங்கா இருந்ததுன்னா அந்த தர்மபூஜை விரிவைக்கலாம், சுருக்கலாம், ரெண்டுமே பண்ணலாம். ஆனா அதனால நான் ஆத்மாவை மாத்திரம்னா மாற்ற முடியும். ஆத்மாவுக்கு இந்த ஆனா எல்லா ஆத்மாவுக்கும் ஒரே ஞானம் தான். ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப ராவனுடைய ஆத்மாவுக்கு வேற ஞானம், அடியனுடைய ஞானம் ஆத்மாவுக்கு வேற ஞானம் இல்ல. இது எங்க தெரியுதுன்னா 2 பேரும் சிவைக்குன்னு போயாச்சு வச்சுக்க, அப்ப உங்களுக்கு என்ன ஞானம் இருக்கோ அதே ஞானம். நித்திய சூழலுடைய ஞானம் என்ன ஞானமோ அதே நல்ல முக்தாத்மாவுக்கு அங்க மாறுபாடே கிடையாது. பார்த்துருக்கோம். அப்ப ஞானம் எல்லாம் ஒரே ஞானம் தான். அந்த ஞானத்துடைய பிரகாசம் வெளில வரும்போது சுருங்கிறது விரியது. புரியுதா? தீபம் ஒண்ணுதான், தீபத்துடைய பிரகாசத்தை வெளில கொண்டு வச்சு சுருங்கிறது விரியது. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறாரு. இந்த சூத்துக்குள்ள எடுத்துக்கா சொல்லி ரொம்ப எடுத்துக்காரு. அது எடுத்துக்க. அதுதான் தர்மபூஜனா விகசிக்கும் சுருங்கம். தர்மபூஜனா விகசிக்கும் சுருங்கம். எதற்காக இவ்வளவு தூரம் பாக்குறோம்னா இதெல்லாம் ஒண்ணுமில்லை சுவாமி, அவர் திருவிடுகளத்தால்தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அவர் திருவிடுத்தா மோட்சம் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். அது எந்த கிடையாது. இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி தெரியும். இன்னும் குழப்பம் கிடையாது, நல்லாவும் புரியுது, இன்னும் கஷ்டமே இல்லை. ஆனா இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு இதுக்காக சொல்லணும். இவா புரிஞ்சுண்டு மேற்கொண்டு எது உண்மை, எது பொய், எது இந்த நிலை சாத்தியமானது, எது சாத்தியமற்றது, எது நிலை இருந்தா இந்த பகவான் அடையலாம், இது அத்தனையும் தெரிஞ்சு கொண்டு நமக்கு சொல்லி கொடுக்குறது அவரு தெரிஞ்சிருக்கு. அவர் தெரிஞ்சிடும் நமக்கு பூர்ணமா சொல்லி கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விஜய் இருக்கிறார். இப்ப இருந்தாலும் இந்த அர்த்தத்தை சாதிக்கிறாளையா, இதுக்குதான் சப்தபங்கி வாழ்த்துகள் இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். சுவாமி சொல்றார், நீ 7 சொல்லி 7 சொல்லிக்கோ, அதை பத்தி எனக்கு இல்லை. கடைசியில அதனால என்ன சொன்னா ஒண்ணுமே இல்லைன்ட்டான். ஒண்ணுமே இல்லைன்னு நீ என்ன சொல்ல போறேன்னு ஒண்ணும் தெரியாது. சரி, இதெல்லாம் நீ என்ன சாதிக்கிற?
பின்னா பின்னம் சொன்ன, நித்யா நித்தியம் சொன்ன, சத்யா சத்தியம் சொன்ன, என்ன ஸ்தாபிக்க போறேன்னா தெரியாதுன்னு. இப்ப நாம என்ன சொல்றோம், நாம என்ன ஸ்தாபிக்க போறோம், அங்க போய் அனுபவிச்சு பிரீத்திகாரத்தை கைங்கரியும், அவனை கைங்கரியா ஸ்தாபிக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி மனிதா ஸ்தாபிக்கிறான்னா ஸ்தாபிக்க வேண்டும். என்ன ஸ்தாபிக்க போற, இதனால முடிவு என்னன்னா முடிவு தெரியாது. அந்த தெரியாதுன்னு சொன்னபடியால் தான் போறோம் 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 போயிட்டே இதுக்கு பாட்டே இருக்கு. போவான் போகின்ற பாட்டு தான் ஆண்டாள் பாட்டு. போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்துட்டு இல்லையா? அந்த பாட்டுல போவதே பிரயோஜனமாக இருந்து கொண்டு சீவ வைஷ்ணவர்கள் போக வேணும்னார். ஒருவேளை ஜெயின மதத்தை தான் அவங்க சொன்னாருன்னா அவ போவதே பிரயோஜனம்னா சீவைஷ்ணவ கோஷ்டி திரள்கள்ல போவதே இவ பிரயோஜனமா. ஏன்னா அவ கோஷ்டி போயாச்சுனாலே மச்சித்தாக மத்கத பிராணாக போதகந்த பிரசனம், அந்த பகவானுடைய லீலைகள், பகவானுடைய குணங்கள், கவன சேட்சதங்கள், அவருடைய அவதாரங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறாடியா, அந்த பரிமாறத்துக்காக போயிட்டே இருக்கணும். அவ பிரயோஜனம் உண்டு. அவன் சொல்ற பிரயோஜனம் போயிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும். போய் எங்க சுவாமி போறேன்னா போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். அவ்வளவு பெருசு லோகமா இருந்தா எத்தனை தூரம் போகுது. ஊர்த்தகரியை பிராபிப்பதே மோட்சம். போயிட்டே இருக்கணும் போயிட்டு அதை தெரியும். அதனால தெரியும். இவர் இதுல 3 சொன்ன இல்லையா, பின்னா பின்னம், சத்யா சத்தியம், நித்யானந்தம். இதுல சத்யா சத்தியம் பார்த்துக்கோங்க, பின்னா பின்னம், அதுக்கப்புறம் வந்து நித்யானந்தம். இதுக்கு ஊமையரோடு செவிடர் வார்த்தை. ஒருத்தர் ஊமையா இன்னொருத்தர் செவிடனா முன்ன முடிச்சுடா. ஒருத்தர் 2 பேர்ல ஒருத்தர் செவிடர் ஒருத்தர் ஊமன்னா அதுக்கு என்ன தெரிவிக்கிறான் விட்டாந்தான், ஓட்டவோடும் ஒழுகலோடும். படகுல போயிட்டு இருக்கேன் ஒரு ஆத்துல, அந்த படகுல ஓட்ட விழுந்துச்சு. ஓட்ட விழுந்தோடனே ஐயோ ஓட்ட விழுந்துருச்சுன்னு பக்கத்துல நல்ல காலம் ஒரு படகு வந்துட்டு, ஓ இந்த படகுல ஏறி போலாம் பார்த்தா அது ஒழுகலோடும். ஓட்டவோட இந்த படகு, அது ஒழுகலோட. அப்படின்னா அர்த்தம்னா இது ஓட்ட விழுந்துட்டு, அது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அது பெருசா போறது. இது ஒழுகல்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் குச்சி குச்சிமா ஆரம்பிச்சிருக்கு. ஓட்டம்னா பெருசுன்னு அர்த்தம். இது ஓட்ட ஓடும், அது ஒழுகல் ஓடும், அதான் தெரியும். இது போல பின்னா பின்னம் நித்யா நித்தியங்கள், இது 2மே சொன்னார். அப்ப சரி, பின்னா பின்ன வார்த்தை சொல்லியாமனே அந்த பின்னா பின்னாவது இது வரைக்கும் நம்ம பார்த்து என்ன சத்யா சத்தியங்கள். இப்ப இனிமே பின்னா பின்னம் நித்யானந்தம். பின்னா பின்ன வார்த்தைனா பின்னம்னு சொல்லலாம், அபின்னம்னு சொல்லலாம், இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம், இருக்கு இல்லைன்னு சொல்லலாம், இது சொல்ல முடியாது சொல்லலாம், இல்ல வாயால் இருக்கு இல்லை என்று ஒரே நேரத்தை சொல்ல முடியாது சொல்லலாம். இது இத்தனை சொல்றான் இல்லையா? இவனு 7 வாதத்தை வச்சான். பின்னா பின்னவாதி நீ உன்னோடு வச்சுக்கோ, நீ கூட்டாளியை சேர்த்துக்கோ, ஓட்டலோடும் ஒழுகலோடும் தெரிகிறார். இதுக்கு சொல்லுவேன். அப்ப பின்னம் இது அபின்னம் இது எப்படி சொல்ல முடியும்னா, நீ சொல்றது பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்படி சொன்னா இப்படி சொல்ற மாதிரி இருக்குன்னு அர்த்தம். மம மாதா வந்தியான்னு, மம மாதான் வந்தியான்னா என்ன, என் தாய் மலடின்னு, என் தாய் மலடின்னு சொல்ற மாதிரி நீ இருக்குன்னு. எப்ப நான் தாயின்னு சொல்றனோ அவளுக்கு பிள்ளை ஆயிட்டேன் இல்லையா, அவ எப்படி மலடியா இருக்க முடியும்? மலடின்னா பிள்ளையே பெறாதவளுக்கு தான் மலடின்னு பேரு. நான் என்ன சொன்னேன், என் தாய் மலடின்னு. என் தாய் மலடின்னு வேற யாரா சொல்லியிருந்தா வேற யாரும் சொல்ல முடியாது. எப்ப நான் பிறந்துட்டனோ எனக்கு தாய் உண்டு. எப்ப நான் எனக்கு தாய் உண்டோ அப்ப என் தாய் மலடின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது. என் தாய் மலடின்னு சொல்ற மாதிரி நீங்க வாதம் இருக்கு. அவனே பாட்டின்னு இருக்கேன், என் தாய் பாட்டின்னு சொல்றவனே. என் தாய் ஓங்கி சத்தம் போட்டு என் தாய் மடி என் தாய் ஓங்கி சத்தம் போட்டு சொன்னா அது உண்மையா போறத? எப்ப நான் பிறந்துட்டனோ அவ தாய் ஆயிட்டா, நான் பிள்ளை ஆயிட்டோம். எப்ப நான் பிள்ளை ஆயிட்டோம் அவ தாய் ஆயிட்டோம் இல்லையா? அப்ப 2 வந்துட்டு இல்லையா? எப்ப பிள்ளை தாய் இந்த சம்பந்தம் வந்துருக்கணும், மறுபடியும் வாய்ப்பே இல்லையே. அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப நாமும் பின்னா, அவனும் பின்னா பின்னம் சொல்றோம், நாமும் பின்னா பின்னம் சொல்லிக்கிறோம். பின்னா பின்னமா சொல்றோம், அவனும் பின்னா பின்னம் தெரிவிக்கிறான். நாம பின்னா பின்னம்னா பகவானுடைய குணங்கள் இந்த நிலையில சொல்லுவோம். அவன் பின்னா பின்னா இருக்கு இல்ல இருக்கு இல்ல இருக்கு இல்ல இதையே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கான். அதான் தெரிவிக்கிறார். அந்த நம்பில தெரிவிக்கிறார், ஆத்மாக்கள் கர்மானுரூபமான சரீரங்களை உடைய பரிமாணத்தையே தனக்கு பரிமாணமாக கொண்டிருக்கும் சம்சாரம் அனாதி. இந்த ஒத்துட்டம் சம்சாரம் அனாதி. அனாதி என்னன்னா எப்ப வந்ததுன்னு தெரியாது. நானும் சம்சாரம் அனாதி தான். அனாதிக்கும் அதாவது கர்மாக்கள் அனாதி, அந்தம் உண்டு. அதான் வச்சுக்கோ. ஆத்மாக்கள் நித்தியம், அந்தம் இல்லை. வச்சுக்கோ. கர்மாக்கள் அனாதி, அந்தம் உண்டு. ஆத்மாக்கள் அனாதி அல்ல, நித்தியம். அப்ப நித்தியம்னு உண்டால் என்ன அர்த்தம்னா அந்தம் இல்லைன்னு அர்த்தம். கர்மாக்கள் அனாதின்னா ஒரு காலத்துல ஏற்பட்டதல்லன்னு அர்த்தம். அனாதின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அனாதினா இவருக்கு தாய் தந்தை இல்லைன்னு அர்த்தம் இல்ல, ஒரு காலத்துல ஏற்பட்டது எப்பவுமே இருக்கிறது அர்த்தம். ஆனா எப்பவுமே இருந்தாலும் அது அந்த முடிவு உண்டு. கர்மாக்களுக்கு முடிவு உண்டு. அதே போல
இந்த ஜீவாத்மாக்கள் நித்தியம்னு சொன்ன சாமி, அதுக்கும் முடிவு உண்டான முடிவு கிடையாது. ஜீவாத்மா எப்பவுமே சாஸ்வதமா இருந்துட்டு இருக்கும். ஒண்ணு இங்க இருக்க போறது அல்லது ஸ்ரீவைகுண்டம் இருக்க போறது. ஆனா கர்மாக்கள் இங்க மட்டும்தான் இருக்கும், ஸ்ரீவைகுண்டம் இருக்காது. எப்ப ஸ்ரீவைகுண்டம் இல்லையோ அந்த வந்துட்டு, இங்க இருக்கோ அனாதி நிமித்து. புரியுதா? இவன் சம்சாரம் அனாதின்றான். சம்சாரம் அனாதின்னு சொன்ன உடனே சம்சாரம் நித்தியம்னு சொல்லல, நம்ம சொல்ற மாதிரி சொல்லிருக்கோம் சம்சாரம் அனாதி. ஆனா மலதாரணதிகாலம் ஆத்ம ஞானத்தாலும் பிரகிருதி வினிபுக்தராய் ஊர்வகதியை பிராபித்தா நிற்கதே மோட்சம். இது வேடிக்கையான மதம். ஊர்வகதின்னு என்ன அர்த்தம்னா, அவன் மதத்திட்டு மோட்சம் போறது என்ன அர்த்தம்னா, நாம நினைக்கிற மாதிரி இல்ல. நாம நினைக்கிற நீங்க வந்து வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்தை அந்த மாதிரி பேரில் பெற்று அடியரோடு இருந்தவர் அங்க போய் குடாங்களா அடியருடன் கூடி நின்று ஆளுவினே அப்படின்னு ஆழ்வார் தெரிந்தவர, அதெல்லாம் கிடையாது. இங்கிருந்து கிளம்பணும், போகணும் போகணும் போகணுன்ற அந்த போகணும். ரெண்டாவது அடுத்து மலதாரங்கள் இங்க எல்லாம் தரித்துக் கொள்வதா என்று அழைக்கிறான். இதுல ஜெயினனுக்கு இருக்கிற கோட்பாடு சொல்றான். என்ன கோட்பாடு சொன்னா, இம்சா விதுரம் இம்சை செய்வதே கூடாதுன்னு. நல்ல கோட்பாடு. இம்சை கூடாது. அன்னைக்கே இதை பார்த்திருக்கோம், பௌத்தனுக்கு இதை பார்த்திருக்கோம். நான் உங்க மனசுலயே இருந்திருக்கோம். மனதன சொல்றான் இம்சை கூடாதுன்னு. வாஸ்து வந்தன இப்ப நீங்க அந்த அந்த மதத்தை எதிர்க்கிறேன் மேல சொல்றேன். இம்சா விதிரம் தான், இம்சை செய்வதே கூடாது. அப்படி மயில் இறகால தர வேண்டியே போ, மயில் இறகால தர வேண்டிய சொல்றான். இது அவனுடைய கோட்பாடுகள். அவனுடைய கோட்பாடுகள் என்ன 6 சொல்லியிருக்க. இம்சை கூடாது, மயில் இறகால தர வேண்டியே போகணும். அப்படின்னா என்னன்னா, நடந்து போச்சே கிளிக்கிடாதுகளாம் வந்துட்டு இருக்கும் இல்லையா, பெருக்கினா கூட அது அழிவுபடுவான். நம்ம கண்ணுக்கு தெரியாது கிளிக்கிடாதுல இருக்க அழிவுபடும். மயில் இறக்குனா அது என்ன மெத்து வந்துட்டு போனோம், அதெல்லாம் அது ஓரமா தடுவான். அப்படி தடவிண்டே போயிட்டே இருக்கணும், தடவிண்டே போகணும். அதுக்கு திகம்பரத்தை அம்பரம் சாத்த மாட்டான். சாஸ்திர விருதம். துணியே கூடாது, மேல துணி கூடாது, வஸ்திரமே கூடாது, திகம்பரமா இருப்பான். வஸ்திரம் கூடாது, சாஸ்திர சம்மதமே கிடையாது. ஆமா, ஜெயின் மதம் சொல்றேன். திகம்பரத்துவம் அம்பரம் சாத்தி கொள்ள மாட்டான். ஏன்னா துணியெல்லாம் கைட்டு வச்சுக்குவா, துணியே கிடையாது, இதுவே கிடையாது. என்ன சுவாமி துணி இல்லாம சாஸ்திர சம்மதமே கிடையாது. நான் புரியத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நாம குளிக்க போறோம், குளிக்க போறதையும் துணி இல்லாம குளிக்கப்படாது. அது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் யாரா இல்ல சொன்ன பாத்ரூம் தான் குளிச்சிருக்கேன், கதவை சாதி தான் குளிச்சிருக்கேன், யாருமே இல்லைன்னா சாஸ்திர சம்மதமே கிடையாது. அது எங்க குளிச்சாலும் சரி துணி இருந்து உடம்புல இருக்கணும், உடம்புல இருந்து துணி இருந்துதான் குளிக்கணும்னு சாஸ்திரம். ஏன்னா இந்த செவத்துலயே அந்தர்யானத்து இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு போறான். ஆனா என்னைக்குமே துணி இல்லாம குளிக்கப்படாது. அவன் என்ன சொல்றான்னா துணியே கூடாது, திகம்பரத்தை. அதுக்கு மேல விஷய வைராக்கியம். விஷய வைராக்கியம்னா இந்த பெண்களுக்கு ஈடுபாடு கூடாது. இதெல்லாம் ரொம்ப நல்லதா இருக்கு, கூடாது. அதாவது கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு வேணும் விஷயத்துல வைராக்கியம் வேணும். எதிரையும் ஆசை வைக்காது. அத்தனை பேரும் ஆசை தருடு, ஆசையே வைக்காது. பானிபாத்திர போஜனம். பானிபாத்திர போஜனம்னா ஜெயினர்கள்லாம் சாயங்காலம் 5:30 மணிக்குள்ள சாப்பிடுவா, அதுக்கு மேலே சாப்பிட மாட்டோம். 5:30 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சு. நமக்கு சாயங்காலம் வேலை எதுவுமே சாப்பிட மாட்டோம், 8 மணி ஆனதான் சொல்றோம். அவளுக்கு 5:30 மணிக்குள்ள சாப்பிடுவா காட்டாளன், அதுக்கு மேல சாப்பிட மாட்டான். அதுக்காக பதினஞ்சு மறுநாள் தான். ஏன்னா 5:30 மணிக்கு மேலதான் இந்த கொசு இது இதெல்லாம் எல்லாம் வந்துருக்கோம். இந்த கிருமி கிடாதெல்லாம் வந்துருச்சுன்னா சாப்பிட்டா என்ன சுவாமின்னா அதையும் சேர்த்து சாப்பிடுவோம். இவதான் இவதான் வச்சுருக்காளே இம்சை கூடாதுன்னு, அதனால அதையும் சேர்த்து சாப்பிடுனா அதனால 5:30 மணிக்கு சாப்பிட மாட்டான். அது மட்டும் சாப்பிட்டு நான் பானி பாத்திரம் வச்சுப்பான். நாம இலை போட்டு சாப்பிடுறோம்னா அந்த மாதிரி கிடையாது. பானி பாத்திர போஜனம். இன்னைக்கும் தனி பாத்திரம் வச்சுட்டு இருக்கா, அவ தனியா ஒரு பாத்திரம் வச்சுட்டு இருப்பா. அந்த பாத்திரத்தை வச்சுட்டுதான் அந்த வீட்டுடைய தலைவி, அந்த எஜமான இருக்காளையா, அந்த வீட்டுக்கு அவருடைய மனைவி தர்மபத்தினி, அந்த தர்மபத்தினி தான் அந்த பாத்திரத்தை இவ பிரசாதம் கொண்டு போடுவா. பிரசாதம் வச்சா சாதம் கொண்டு போட்டு அதுதான் சாப்பிடுவா. இதற்கு முன்னாடிக்கெல்லாம் கையில தான் வாங்கிட்டு இருந்தா, கையில வாங்கி இப்படிதான் சாப்பிட்டு இருந்தா. அவ தீர்த்தம் சாப்பிடுறதுனாலே கையில இப்படிதான் சாப்பிடுவா. நீங்க நல்லா பார்க்கலாம் ஜெயினருடைய பழக்கம், அது மத குருவானுடைய பழக்கம் வந்து அவ வந்து ஒரு பாத்திரத்தை வாங்கி சாப்பிட மாட்டா, இப்படி போட்டுருந்தா இப்படிதான் சாப்பிடுவாங்க. ஏன்னா கிருமிகிடாதிகள் வராம இருக்கணுமா. கிருமிகிடாது வராதுன்னா ஒரு பாத்திரத்தை வச்சா கிருமிகிடா வந்துருமோ, அதனால பாத்திரத்திலேயே கூடாது. எந்த பாத்திரம் இல்லாம அப்படியே வச்சு சாப்பிடணும். இது எங்க சுவாமி சொல்றாரு. அவ நம்ம திவிதேசத்தெல்லாம் வந்திருப்பா, கோஷ்டி ஆனவனே சாப்பிடுறானே பிரசாதம் கொடுத்திருப்பா, அதை அப்படியே வாங்கியிருப்பா. அந்த வாங்கினதே ஒரு மலமா பண்ணிருப்பாங்க. பால் பாத்திரம் பாத்தீங்கன்னா பிரசாதம் கையில தானே கொடுக்குறா. இன்னைக்குதான் இலை கொடுக்குறா, சொன்ன கொடுக்குறா, இது கொடுக்குறா, அதெல்லாம் கிடையாது. பெருமாள் பிரசாதத்தை கையில தான் எடுத்து கொடுப்பா, கையில தான் வாங்கிக்கணும். நம்ம சில பேர் என்ன சொல்றோம்னா அவ குங்குமம் கொடுப்பா, மஞ்சள் எல்லாம் கொடுக்குறா இல்லையா, அதுக்குன்னு ஒரு பேப்பர் வச்சுப்பா. கூடவே கூடாது. பெருமாளுடைய திருமேனி பட்ட அந்த கரஸ்பரிசப்பட்ட அந்த திரு மஞ்சள் காப்பாகட்டும், அந்த குங்குமாகட்டும், சந்திர காப்பாகட்டும் நம் கையில படணும். அதை வந்து அதை கூட படக்கூடாதுன்னு ஒரு பேப்பர் வச்சுட்டா
என்ன பிரயோஜனம்? அப்ப அவ சம்பந்தமே நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லையா? இதுக்கு சொல்ல வந்தா எல்லாமே கையில தான் வேணும். பிரசாதத்தை கையால தான் எடுத்து போடணும், கரண்டியால கிடையாது. இதே சமயம் கரண்டியால தான் உயர்த்தி கையால ஏதோ கிருமிகளா இருக்கும்னா ஒரு சீவைஷ்ண கரஸ்பரசம் பட்டாதான் அது உத்தேசம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்னா அவன் சீவைஷ்ணவனே இல்ல அப்படின்னு சொல்லி அது வேற விஷயம். ஆனா உண்மையான நிலை என்னன்னா அந்த சீவைஷ்ணவ கரஸ்பரசத்தால அவன் கையால் இதுக்கு சொல்றா தீர்த்தெல்லாம் அங்கதான் வாங்க இதுக்கு சொல்றா. இந்த பிரச்சாரம் கொடுத்தா வாங்கணும். அவரு பெருமாள் பிரதிநிதியா இருக்கா இல்லையா, அவருக்கு தான் வாங்கினது இல்லையா? அதே ஒரு பாணி பாத்திர போஜனம், அந்த பாணி பாத்திரம் கையில் வாங்கறதா வழக்கம். அதை வாங்கி தான் இல்லையா? அதனால மேலும் எப்போதுமே கேசத்தை முண்டனம் விடுவான், பூர்த்தியா முண்டனம். துளி முடி உடைய கிடையாது. ஏன்னா இந்த முடி பட்டு விட்டுனா ஏதோ ஆயிடும் இல்லையா? எல்லாம் தலையை பூர்த்தியா முண்டனம் பண்ணி வாங்கியமா தயாக உள்ள சிகை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, சிகையே கூடாது. சிகையே இல்லாம பூர்த்தியா முண்டனம் பண்ணிடுது. முண்டனம் பண்றது யாரும் அதே போல இந்த திருமலைக்கு போய் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா? இதெல்லாம் சாஸ்திர சம்பந்தமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. சாஸ்திரத்தை சொல்லப்பட்டது ஒரு கிரகஸ்தனுக்கு சிகை இல்லாம இருக்கக்கூடாது சொல்லி. சிகை தானது ஒரு துளியாவது முடி இருக்கணும், முடி இல்லாம இருக்கக்கூடாது. அவன் முண்டனம் பண்றதுக்கு என்னன்னா ஏதோ அபகாரியங்கள் ஏற்பட்டாதான் முண்டனம் பண்றதுன்னு வச்சுருந்தா. அதுக்குன்னு பெண்கள் விதவையாட்ட முண்டனம் பண்ணணும்னு எந்த சாஸ்திரம் சொல்லல. இவா பண்ணிட்டு இருக்கா, இவாளா பண்ணிட்டு இருக்காருன்னா ஓ சாஸ்திரத்தில் இருக்கு போட்டுக்குன்னு. அது ஏன் பண்ணினான்னா அவ சிறு வயசா இருந்தா அந்த பெண்ணை யாரா பார்த்து ஏதாவது பண்ணுவாரா, அதனால அவளுக்கு அந்த அழகை குறைக்கணுன்றதுக்காக முண்டனம் பண்ணிடுறான். சிகையால ஒரு அழகு ஏற்படுறது இல்லையா, அந்த அழகை குறைக்கணுன்றதுக்காக அதுக்காக வச்சு அது வேற விதத்தை பண்ணிட்டு. ஆனா சாஸ்திர சம்மதம் இல்ல, சாஸ்திரம் முண்டனம் பண்ணணும்னு எந்த விதம் இல்லை. அது மட்டும் இல்ல, அவளுக்கு விருப்பம் வந்தா இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. அவள் விருப்பப்பட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா இவர் ரெண்டாவது கல்யாணம் தான் பண்ணிட்டா. யாரு? குந்தி. முதல்ல யாரும் பண்ணிட்டா? சூரியனை தான் பண்ணிட்டா. சூரியன் அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது இவ்வளவு பண்ணிட்டா. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் அவ தன்னுடைய இயற்கை நிலையை அடைஞ்சாலும் சொல்லியிருக்கேன். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அது இருக்காச்சே. அதுக்கப்புறம் வாங்கியமான ததையாக பேசக்கூடாது, மௌன விரதம். அவளுக்கு இந்த ஆறு உண்டு. வாங்கினேத மௌன விரதம், மௌனம். வாயை திறப்பது கூடாது, வாயை திறப்பது கூடாது, வாயை திறப்பது மௌன விரதம் இருப்பா. அதுக்கப்புறம் அடுத்து மயூர பிஞ்ச அஸ்திரம். மயூர பிஞ்சனா மயில் பீலி கட்டு இல்லையா, அதை கையிலே வச்சுட்டு அப்படி தடவிண்டே போவா. மயூர பிஞ்ச அஸ்திரம் அப்படின்னு தடவிண்டே போவா. நிஜத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வின்னா அவங்கெல்லாம் இம்சைன்னு சொல்றது நியாயம் தானே சுவாமி? இம்சை கூடாதுன்னு வேதங்களை இம்சையை பத்தி பேசியிருக்கே. வெள்ளாட்டின் வகையை எடுத்து அதுல ஓமம் பண்ணுன்னு சொல்லியிருக்கே, அதை அபிஷாக கொடுன்னு சொல்லியிருக்கே. இதை செய்யலாமா? அவன் அகிம்சா சொல்ற நியாயம் தானே தோணும். இத பத்தி சுவாமி எம்பெருமானார் கீதா சாஸ்திரத்துல கீதா பாஷ்யத்துல விரித்து காட்டி ரொம்ப விசாரமா காட்டியிருக்காரு. ஹிம்சைன்னா என்ன இது நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம்னா. இத்தனை நாள் பௌத்த மதத்தையும் பார்த்தோம், ஆனா அப்படியே விட்டுட்டேன். அங்கேயும் ஹிம்சை சொல்ல. அவன் ஹிம்சை உங்களுக்கு மனத்துல பட்டிருக்கான். வாஸ்து வந்தாலும் சுவாமி அவன் ஹிம்சை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒத்துக்கல இவன்னா இந்த ஹிம்சை கூடாதுன்னு இவாள ஹிம்சிக்கிறாரா? ஆனா ஆட்டு வகையை எடுத்து அதுக்கு அபிஷேகம் கொடுத்து அதை பண்றாது ஹிம்சை இல்லையான்னா முதல்ல இம்சைன்னா என்னன்னு சுவாமி ஆச்சரியமா சொல்லிருக்காரு. கீதா பாஷ்யத்தை தெரிவிக்கிறேன் என்னன்னு சுருக்கமா சொல்லிக்கிறேன். இம்சை என்னன்னா முதல்ல இம்சைன்னா என்னன்னா ஒருத்தரை வெட்டினாலோ அடிச்சாலோ இம்சைன்றோம் இல்லையா? ஒருத்தரை வெட்டுறோம், ஒருத்தரை அடிக்கிறோம், ஒருத்தரை ஏதோ ஒன்று பண்றோம், கீறோம், கத்தியால அறுக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் இம்சைன்னு சொல்றோம். அப்படி பார்த்தா முதல்ல எல்லா டாக்டரையும் சிறைச்சாலையை போட்டுணும். ஆபரேஷன் பண்றாளா இல்லையா? பண்றாளா இல்லையா? வலிக்கிறதா இல்லையா? வலிச்சுன்னு இருக்கு. அதுக்கு மருந்து கொடுக்கல அது வேற விஷயம். மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்து கொடுத்து 8 மணி நேரம் கழிச்சு வலிக்கிறதா இல்லையா? வலிக்கிறது ஏதோ பெயின் கில்லர் இருந்தா குடும்பம்னு கேட்கறாரா இல்லையா? இப்ப அது இம்சையா இம்சை இல்லையா? இம்சையா இம்சை இல்லையா? இம்சை எப்ப இம்சையோ எல்லா மருத்துவரும் வேண்டாம், தேவையே இல்லை. முதல்ல அதை பண்ணுவோம். அப்ப இம்சிக்கிற எல்லா வைத்திய சாஸ்திரம் படிச்ச அத்தனை பேரும் இம்சிக்கிறவன்னு சொல்லணும். சொல்றோமா? சம்பாவனை கொடுத்து நானும் நல்லா வெட்டும் சொல்றோமா இல்லையா? நல்லா வெட்டுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இம்சைன்னா என்னது? நல்லா புரிஞ்சுக்கோ. இம்சைன்னா என்னது? அப்ப ஒருத்தரை வெட்டினா இம்சைன்னா அப்ப டாக்டருக்கு நம்ம மருந்து கொடுத்து பணத்தை கொடுத்து சம்பாவனை கொடுத்து என்ன நல்லா வெட்டுங்கன்னு கேட்கிறோமே. அவர் கால வேற வேணுமே, அவர் வர நேரத்துக்கு நம்ம போறோமே, நம்ம நேரத்துக்கு வருவது இல்ல பண்றோம். அப்ப அது இம்சை தானே? இல்ல சுவாமி நீ இம்சை பண்ணல கூடாது அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா?
இம்சை இல்லையன்னா மருத்துவன்பால் மாலாத காதல் நோயாளன் போல் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஆச்சரியமா குலசேகராக தெரிவிக்கிறார். மருத்துவன்பால் மாலாத காதல் நோயாளன் ஒரு மருத்துவம் வெற்றாண்டாலே அந்த வெற்றச்சு நாம என்ன சொல்றோம், நன்னா வெட்டு நன்னா வெட்டு, நமக்கு வழி இருந்தாலும் ஓ இதனால பின்னாடி ஏதோ வரப்போறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கணும். அந்த மாதிரி நீ கட்டத்தை கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா பின்னாடி சீவைக்குன்றது நீ கொடுக்க போற, அதனால இன்னைக்கு என்னுடைய கர்மா தொலைக்கிறதுக்காக நீ இது பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்க. இது போல மருத்துவன்பால் மாலாத காதல் நோயாளன் போலே அப்படின்னு தெரிவிக்கிறாளே, அதுதான் திருவித்துவ கோட்டம்மா. ஆச்சரியமான திருவித்துவ கோட்டு அம்மானு. இந்த திருவித்துவ கோடுன்றது மலையாள திவிதேசம். அந்த ஒரு 13 திவிதத்தை அது ஒண்ணுதான் ஒரு பாட்டு. மிச்சம் 12 நம்ம மிச்சம் 12 நம்ம திருவித்துவ. ஆனா பிறந்தது அந்த ஊர்ல. எந்த ஊர்ல? வஞ்சிக்குளம், திருவஞ்சிக்குளம் வாய்த்த அந்த ஊருக்கு பாருங்க. திருவித்துவ கூட்டம்பானே அதான் தெரிவிக்கிறார். அல்ல பகவானி நீ மருத்துவனா இருந்த அடிக்கிறான்னா இத்தனையும் பண்றானா, ஆனா காலில் விழுந்து சம்பாரம் கொடுத்து பண்ற போனோம், வெட்டி ரத்தம் வர அளவுக்கு பண்றவனும். அது மட்டும் இல்ல, இந்த ரத்தம் வருதுன்னு இன்னொரு ரத்தம் கொடுத்துட்டு தயாரா இருக்கான். அவளுக்கு குத்தி தான் இருக்கிறான், அவளும் குத்தி எடுத்துருக்கு. அவளுக்கு வலிக்கிறது குத்தரிச்ச கொஞ்சம் வலிக்கிறதா இல்லையா? அப்ப அதுவும் இம்சை தானே சுவாமி. அவருக்கு ரத்தம் கொடுக்குறான், நான் எதுக்கு இம்சைப்படணும் இருக்காடா, சந்தோஷமா கொடுக்குறா இல்லையா? அப்ப என்ன இம்சிக்கிறான்னா என்னன்னா, அப்ப இம்சத்து உண்மையான, ஆனால் அவர் இம்சையா ஏற்றுக்கொள்வதே கிடையாது. இந்த இடத்துல ஒரு எடுத்துக்காட்டுறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு புண்ணு வந்துட்டு, பெரிய புண்ணு வந்துட்டு, உடனே மருத்துவத்தை போனேன். இல்ல இதை வந்து இந்த நன்னா வெட்டிட்டு எடுத்துட்டு தான் முடிச்சாதான் இதை சரி பண்ண முடியும். எவ்வளவு ஆகணும்? 1 லட்சம் ரூபாய் அப்படின்னாரு. சரி 1 லட்சம் ரூபாய் சம்மானம் கொடுத்துட்டேன். சுவாமி வெட்டும் அப்படின்னாரு. அவர் என்ன பண்ண, வெட்டும்னா வெட்டிச்சுன்னா ஆகலாம். நேரம் போய் படுத்துட்டேன், மயக்க ஊசி கொடுத்தா படுத்துட்டேன். படுத்து முடிச்ச உடனே அவருக்கு என்னமோ தோணிச்சு, இந்த ஜைன மதத்துடைய கோட்பாடு மனசுல பட்டு கத்தி கொண்டு இருந்தார். நேரம் கத்தி கொண்டு அறக்க நேரத்துல இந்த ஜைன மதத்தோட ஞாபகம் வந்துட்டு, அகிம்சா பரமோ தர்மகா, அகிம்சையாச்சே, நான் இனிமே வெட்ட போறதில்ல, இவரை வெட்டினா இவருக்கு வலிக்கும், இது இம்சை, நான் வெட்ட போறதில்ல, கத்தி கே வச்சுட்டு நேரம் ஆத்தி போயிட்டேன். மயக்க தெரிஞ்சு எழுதி பார்த்தேன், என்ன சுவாமி ஆச்சு, ஏது ஆச்சுன்னா, இல்ல சுவாமி அகிம்சா பரமோ தர்மதான் சொல்லிட்டாரு. அவர் நேரம் ஆத்துக்கு போயிட்டாங்க. நான் மயக்க தெரிஞ்சு நேரம் எழுந்து நேரம் ஓடினேன். அவர் வீட்டுக்கு போனேன். திருமாலிக்கு போய் வீட்டு சேவிச்சேன். சுவாமி பணம் பொருளான்னு இன்னும் கொடுக்குறேன், அண்ணா சேவிக்கிறேன், வீடு சேவிக்கிறேன், இன்னும் சம்பாவம் நிறைய கொடுக்குறேன், அண்ணா எனக்கு வெட்டுப்போ அப்படின்னா அவர் வெட்டி அவங்களோட உடம்பு சரி பண்ணிட்டாரா இல்லையா? இது இம்சையா இல்லையா? இது இம்சை இல்லை. அப்ப இம்சையா இல்லையானா இது இம்சை இல்லையே. சுவாமி அடியன் வீட்டுக்கு அவசியம் வெட்டணும் சொல்றேன் இல்லையா? அப்ப இது இம்சையா இல்லைன்னா இம்சை இல்லை, கண்டிப்பா இது இம்சை இல்லை. அப்ப அகிம்சை என்ன வெளி என்னன்னா, இம்சைன்னா என்னது அப்படி பார்த்தா ஒவ்வொன்றும் பிரியத்துக்காக. ஒவ்வொரு பெண்ணும் பிரசவிக்கிறா இல்லையா, 10 மாசம் இம்சிக்கிறா இல்லையா? அப்ப பிரசவிக்கிறதுல 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 5 மணி நேரமோ இம்சையா தான் இருக்கு. அப்ப ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது இம்சைனா கூடவே கூடாதுன்னு. அப்ப உலகமே என்ன ஆகும்னா, எந்த வழியிலுமே உலகம் நடக்கவே நடக்காது. இது ஒவ்வொரு பெண்ணுக்கும் இம்சை இதுல வலிக்கிறதுன்னு சொன்னா அது இம்சையா இல்லையா? அது இம்சை தானே. அப்ப பெண்ணை பிரசவிக்கவே கூடாது வச்சுள்ளாம இப்ப உலகமே போகாது சுவாமி. உலகமே என்ன ஆகுமா, நாளைக்கு இருந்து சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த பெண் வந்து என்ன ஆகுது, அன்னைக்கு ஒரு 1/2 hour 1 hour இல்ல வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரமோ இம்சைதான், கஷ்டப்பட்டு தான் இருக்கு. ஆனா பின்னாடி அந்த குழந்தைய வச்சுட்டு யார் கொஞ்சரா, அதே தாயார் தானே சொல்றா. அப்ப இம்சைன்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு வலி இருக்கணும், நாளைக்கு வலி இருக்கணும், அடுத்த நாளும் வலி இருக்கணும், எப்போதும் வலி இருக்கணும். இதற்குதான் இம்சை. இன்னைக்கு வலி இருக்கு, நாளைக்கு வலி இருக்கு, அடுத்த நாள் வலி போய் ஒரு சந்தோஷம் ஏற்படுது இல்லையா, அது இம்சையே இல்லைன்னா. புரியுதா? இம்சைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப சூப்பராக சொல்லிருக்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காரு. இது என்ன இம்சைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். 1/2 மணி நேரம் வலிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த குழந்தைய வச்சு நீ என்னமா பண்ற, இந்த குழந்தைய பிறத்துக்கு என்ன அது மட்டும் இல்ல, இது இம்சைன்னு தெரிஞ்சு திருப்பி 2வது குழந்தை பிறகு தயாராகிடும். ஆறாளா இல்லையா? இல்லையா சுவாமி, ஏற்கனவே முதல் குழந்தை பிறந்ததுக்கு ரொம்ப இம்சை ஆயிடுச்சு, இது வேண்டாம் அப்படின்னு நிறுத்துறாங்கன்னா இல்லையே. இந்த கபிலர் அப்படிதான் பிறந்தார், 10வது குழந்தையா பிறந்தார். 9 பெண் குழந்தை பிறந்தார். பிரசூதி ஆகூதி பிரசூதின்னு பின்னாடி வச்சா சாங்கிய மதம், இந்த மாதிரி வச்சா சொல்றேன், சாங்கிய மதம் தான் கபிலாத்கர் பிறந்த சொல்றேன். 9 பெண் குழந்தை பிறந்துட்டு அவருக்கு திருப்தி ஏற்படல, இன்னும் ஆசை விடல அவருக்கு. அந்த ஆசை விடாம மறுபடியும் 10வது குழந்தை வேணும் கபிலாரத்துக்கு பார்த்தா படுத்திருக்காரு. இப்ப அவளுக்கு 9 குழந்தை நான் இம்சிச்சிருக்கேன், வேண்டாம் திருக்கணுமா வேண்டாமா? இல்ல அவளுக்கு இம்சை எல்லாம் பிறந்திருக்குமா? அண்ணா வலிச்சிருக்கோம். எந்த பிரசவ வேதனை நான் மறு பிறவினே சொல்றான்.
பிரசவ வேதனைன்னு சொன்னாலே என்ன சொல்றா, மறுபிறவி சொல்ற அளவுக்கு தான். அப்ப இத்தனை தூரம் வெட்டி வெட்டி புட்டுனா அது இம்சை என்ன இது. அப்ப வைத்தியர் வெட்டும் போது 1/2 மணி வரை வலிக்கிறது இல்ல. அப்ப அதுக்குன்னு மருந்துலாம் வேற கொடுத்துடுறா, இன்னாடி வலிக்கிறது படுத்து கொடுத்துறாடியா. ஆக எது இம்சைனால் குறைந்த காலத்திலும் குறுகிய காலத்திலே வலியோடு நீடித்த காலத்திலும் துன்பத்தோடு இருந்தால் அது இம்சை. குறுகிய காலத்தில் வலியை அனுபவித்து நீடித்த காலத்துக்கு சந்தோஷம் வந்துவிட்டால் அது அகிம்சை. அது அகிம்சை. அப்ப குறைந்த காலத்துக்கு வலி இருக்கு, நீடித்த காலத்துக்கு சந்தோஷம் இருக்கு, இது அகிம்சை. சரி சுவாமி, இப்ப நீங்க என்ன சொல்ல வர? ஆட்டு வபை எடுத்து நீங்க இதுக்கு தியாகத்தை போட்டா இம்சை இம்சை சொல்லிட்டு நீர் இப்ப என்ன சொல்ல வர? நீங்க பாடு யாரோ இந்த டாக்டர் மருத்துவ வீட்டினா இதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீர் இப்ப என்ன சொல்ல வரன்னா, சாஸ்திரம் சொல்றது பசுநாய தேத. சாஸ்திரம் என்ன, 4 கால் பிராணியை கொண்டு போய் யாகம் பண்ணின்னு சாஸ்திரம் இருக்கு. அப்ப 4 கால் பிராணியை கொண்டு யாகம் பண்ணினா, ஒரே ஒருத்தர் சொன்னார், 4 கால் பிராணியை கொண்டு போய் யாகம் பண்ணினா யானை 4 கால் பிராணி தானே, அதை எடுத்து அதை பிடிச்சனா அதுதான் யாகம் பண்ணும். அதே பண்ண முடியுமா? அது என்ன யாகம் பண்ணிடும்? சரி சாமி, புலி 4 கால் யாகம் பிராணி தானே, பசுஞாய விதம் 4 கால் பிராணி சொல்லி இருக்கு, ஆடுன்னு சொல்ல. இப்ப புலி 4 கால்னா அது யாகம் பண்ணுமானா என்ன பண்ணிட்டு போயிடும். அப்ப சாஸ்திரமே சிலதுல இந்த வாக்கியம் உண்டு, ஆச்சரியமான வாக்கம். அதாவது அஸ்தம் நைவ கஜம் நைவ வியாக்கிரம் நைவச்ச நைவச்ச அஜாபுத்திரம் பலிம் தர்ஜா தேவோ துர்பலகாதகா. சாஸ்திரமே என்ன சொல்லுதுன்னா, எது துர்பலமா இருக்கோ அதை ஒரு படி கொடுன்னு சொல்லிருக்கு. துர்பலம் ஆடு எதா பண்ணுமா? எதுவும்படாது. அதே புளிய கொடுன்னு சொல்லிக்குதா, புளிய கொடுத்தா இதுக்கு பண்ணிட்டு போயிடும், இதுக்கு யாகம் பண்ணிட்டு போயிடும். யானை கொண்டா இதுக்கு யாகம் பண்ணிட்டு போயிடும். துர்பலத்தை தான் சாஸ்திரமே துர்பலம் தான் அடிக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தா, யார் துர்பலனா இருக்காளோ அவளை தான் மேலே அடிவிடும் இருக்கா சாஸ்திரம். அந்த மாதிரி பண்ண. ஆக வெள்ளாட்டை கொண்டு போய் கொடு சாஸ்திரம் சொல்றது. வெள்ளாட்டை கொண்டு போய் கொட்டினா அதை அதோட வப்பையை எடுத்து அவிச கொடுனாரு. அதை அவிச கொடுத்தா என்ன சுவாமி, அது அகிம்சை இல்லையானா, அது இம்சை இல்லையானா? இம்சை இல்லைன்ட்டு என்னமா சொன்னா, இப்ப நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், இந்த அகிம்சைக்கு என்ன பார்த்தோம்? குறுகிய காலத்துக்கு துன்பம் ஏற்பட்டு நீண்ட காலத்துக்கு இன்பம் ஏற்பட்டால் அது அகிம்சை. அது எல்லா காலத்திலுமே துன்பம் ஏற்பட்டால் அது இம்சைன்னு சொன்னோம். இந்த ஆட்டு வகை அர்த்தம் பண்ணும். ஆட்டு வகை எடுத்து அது ஆகுதியா கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆட்டுக்கு பிராணம் போறது இம்சை தான். ஆனா குறுகிய கால இம்சை. அந்த ஆட்டுடைய பிராணன், அந்த ஆத்மானவதுனா நேர சொர்க்கத்துக்கு போறது சொல்லி சாஸ்திரம். சொர்க்கத்துக்கு இது சங்கராச்சாரம் ஒத்துட்டு நேர சொர்க்கத்துக்கு போகுது. அதனால குறுகிய காலத்துக்கு இம்சையா இருக்கு, ஆனா நீண்ட காலத்துக்கு சொர்க்கத்தை அனுபவிக்கிறது ஆடு. தான் என்ன பண்ணிது, ஜோதிஷ்டோப யாகம் பண்ணி ஆடு ஜோதிஷ்டோதோ சொர்க்காம ஜோதிஷ்டோப யாகம் பண்ணாதான் சொர்க்கம் போகணும்னு சொல்லியிருக்கு. இது மனுஷனால தான் பண்ண முடியும். மனுஷனால பண்ண முடியாத ஒரு ஆடு பண்ணித்தனா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. எப்ப ஆடு சொர்க்கத்துக்கு போறதுன்னா இந்த ஆட்டு வகை. சரி சுவாமி, ஆட்டு வகை அறுக்கிறது அது வந்து நியாயமா? அது இம்சை இல்லையா? இவ்வளவு சொல்றேன், அது சாஸ்திரம் சொல்லிட்டு. சரி, இப்ப ஒரு நாஸ்திகவாத மாதிரி பேசணும். இப்ப இந்த ஆடு சொர்க்கத்துக்கு போயிருக்குன்னு நீங்க பார்த்ததா? இப்ப நீங்க இங்க சொன்னேல, இப்ப இங்க நீங்க என்ன சொன்னீங்க, குறுகிய காலத்துல ஏதோ ஏற்பட்டு அப்ப ஒரு தாயார் குறுகிய காலத்தை அனுபவிக்கிறா, அப்புறம் குழந்தை பிறந்த உடனே சந்தோஷம் அனுபவிக்கிறா, பிரத்யட்சமா தெரியாது. அதே எனக்கு புண்ணு வந்ததுன்னு வெட்டினா, ஆனா குறுகிய காலத்துக்கு வலி இருந்தது, பின்னாடி சுமார் ஆயிடுச்சு, நான் சந்தோஷப்படுறேன்னு தெரியாது. அதே போல ஆட்டு வகையை எடுத்துட்டு யாகம் பண்ணி முடிச்ச உடனே அதனால அது சொர்க்கத்துக்கு போறதுன்னு நீர் பாத்தீரா? நீர் பாத்தீரா? எப்ப நீர் பார்க்கலையோ அது ஒத்துக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எதுக்காக அது பண்ணணும்? ஒத்துக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா இப்ப அந்த மாதிரி கேட்டேன்னா, இப்ப யாகம் ஜோதிஷ்டோ யாகம் பண்ணா சொர்க்கத்துக்கு போறேன்னு நீங்க பாத்தேதா? சாஸ்திரம் சொல்லிருக்கு, நீங்க பாத்தேதா? சரி, குழந்தை பிறந்தவன இந்த குழந்தை பின்னாடி ரட்சிக்க போறான், இந்த குழந்தை இத்தனை வயசு வர போறான்னு நீங்க நினைச்சு நீங்க பார்த்து நீங்க தண்ணல. ஒரு சிலருக்கு தண்ணி போறது இல்லையா, உண்டா இல்லையா? ஒரு நம்பிக்கையின் பேர் தானே பண்ணுவோம். அத நம்பிக்கை இல்லாம ஒண்ணும் பண்ணலையே. இந்த குழந்தை பிறந்திருக்கு, ஏன் அவன் முதல் மாதம் கர்ப்பமா இருக்கு, இந்த குழந்தை 10 மாதம் கழிச்சு எனக்கு இந்த மாதிரி பறக்க வர, இந்த மாதிரி வர போறது அந்த நம்பிக்கையோடு தானே இருக்கா? எத்தனை பேருக்கு தப்பி போயிட்டு இருக்கு? தப்பி போறதா இல்லையா? சில பேருக்கு பிரத்யட்சமா கிடைக்கிறது வேற விஷயம். ஆனா எந்த நிலையில பண்றா? ஒரு நம்பிக்கையின் பேர்ல பண்றாளா இல்ல நம்பிக்கை இல்லாம பண்றாளா?
நம்பிக்கையின் பேரு தானே பண்றா. அப்ப எந்த நம்பிக்கையில நீ பண்ற? இது இருந்தா குழந்தை பிறக்கும், இது இருந்தா குழந்தை பிறக்கும், எந்த நம்பிக்கையில பண்ற? இல்ல எங்க தாயார் சொல்லியிருக்கா, அவன் எந்த நம்பிக்கையில பண்றா? இவா சொல்லியிருக்கா. அப்ப முதல்ல யாராவது சொல்லியிருப்பாள்? யார் சொல்லியிருப்பா? வேதம் சொல்லிட்டு தானே முதல்ல சொல்லியிருப்பா. அதுதான் அடிப்படை. இதுதான் அனாதின்னு சொன்னேன், அதுதான் அடிப்படை. அப்ப எந்த புரியத்துக்கு அந்த சிராதமே பண்றோம், சாப்பிட்டு மட்டும் தகப்பனாருக்கு சாதம் கலை பண்ணிட்டு இருக்கோம், வெள்ளம் தண்ணி விடுறோம், நேரம் அவர் வாங்கிட்டு இருக்கா சுவாமி திருப்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னு நீ பாத்தேரா? இதை கேட்கறா இல்லையா நிறைய பேரு? நீ பாத்தேரா? எதுக்காக இதெல்லாம் தேவையில்லாத இதெல்லாம் தேவையே இல்லையே, தேவையில்லாம இதை பண்ணிட்டு இருக்கிற. தேவையான இங்க இருக்கிறவாள் பண்ணுங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாத வாழ்க்கை பண்றேன், போய் சேர்ந்த வாழ்க்கை பண்றது பண்ண மாட்டேங்குது. இருக்கச்சே ஒண்ணு மல்ல இல்லாத போது பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்றாளா இல்லையா? இப்ப நீ இப்ப இருக்கச்சே பண்ணின்றோன்றது எத்தனை ஒரு நம்பிக்கை கேட்ட வரும். இல்லாதப்ப இருக்கச்சே இவர் தகப்பனார் இவர் தாயார் இந்த உறவுன்னு நீ எப்படி தெரிஞ்சுட்டு? பாரியாவுக்கும் தாயாருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ரெண்டு பேரும் பெண் தானே, என்ன வித்தியாசம் இருக்கு? பாரியாவுக்கு உண்டான தன்மை வேறு, தாயாருக்கு உண்டான தன்மை வேறு தானே. அதே விலங்குகளுக்குள்ள அந்த தன்மை இருக்கா இல்லையா? கிடையாது. விலங்குக்குள்ள அந்த தன்மை இருக்கா? அது பாரியான்னு தெரியாது, தாயாரும் தெரியாது, யாரை விட வேணா கூடும், எப்படி வேணா இருக்கும். ஆனா மனிதனுக்குள்ள அந்த நிலை ஏற்பட்டிருக்கு. எப்படி ஏற்பட்டிருக்கு? இல்ல எங்க அப்பா சொன்னார், எங்க தகப்பனா சொன்னார். அவருக்கு ஆதி காலத்துல யார் சொன்னா? சாஸ்திரம் சொல்லிட்டு, சாஸ்திரம் சொல்லி இது கூடாது, இந்த நிலையை கூடித்து சொல்லுது. அதே சாஸ்திரம் தான் சொல்லுது. அப்ப அந்த சாஸ்திரத்தை நம்புறீங்கனோ? அதே சாஸ்திரம் தான் சொல்லிட்டு இந்த ஆட்டை இந்த மாதிரி வகையை கொடுத்தா அது நேர ஜோதிட்டோவையாகும் சொர்க்காக விஜயத்தவரா அவ பண்ணா இப்படி சொர்க்கத்துக்கு போறானோ அதே போல இந்த ஆடு சொர்க்கத்துக்கு போறதுன்னு சொல்லியிருக்கு. ஆனாலும் அதை பண்றது இல்லை. சாஸ்திரம் தெளித்துகிற இவன் என்ன தெரியுமா? மாவால ஒரு பொம்மை பண்ணிடுற ஆட்டை போல பண்ணிட்டு அந்த மாவால பண்ணப்பட்ட பொம்மையை அந்த வகையை அறுத்து அதான் யாகத்தை சேர்க்கிறான். நான் நல்லா புரிஞ்சுக்கணும், அதான் யாக சேர்க்கிறான். இப்ப நமக்கு என்ன சந்தேகம் எப்படின்னா, இப்ப அவன் அகிம்சைன்னு சொல்லி இத்தனை நாள் நீ பேசுறதுலாம் நல்லதான் சுவாமி இருக்கு. ஆனா நாங்க பிரத்யட்சமா பாக்குற மாதிரி நீ சொன்னா பாருங்க, அடுத்த உடனே இது சொர்க்கத்துக்கு போயிருக்கு தெரியுதா, அது தெரியுதா அப்படின்னு நீங்க பாக்குற மாதிரி சொன்னா நாங்க நம்புற மாதிரி இருப்போம். ஆனா அது பாக்குற மாதிரி இல்லையே சுவாமி. அதனால மற்ற விஷயம் எல்லாம் ஓரளவுக்கு புரியுது, இந்த விஷயத்தை எனக்கு அவ்வளவு உடன்பாடு இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு மனசுல தோணும். வாஸ்தவம் தான். இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா அடிப்படை ஞானத்திலிருந்து எடுக்கணும். அடிப்படை ஞானம் இப்ப நான் சொல்ல சொன்னேன், தாயார் அண்ட் மனைவி, தங்கை, சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, இதோட நிலையெல்லாம் மாறி 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 வந்து. ஆனா அவரை பார்க்கறதே வீழ்ந்து செலுக்கிறோம். சில பேர் பார்க்கறதே வீழ்ச்சி, நம்மளோட வயசுல பிரச்சனை கூட இருக்கலாம், வீழ்ந்து செலுக்கிறோம். சில பேர் நம்மள உயர்வாக இருக்கலாம், அவளை பார்க்கறது நினைவே வேற மாதிரி போறது. அப்ப இந்த நிலைக்கெல்லாம் எதனால ஏற்படுறது? ஆனா இந்த உறவு வந்துட்டு வச்சுக்க, அந்த நிலை ஏற்படுறதா? ஏற்படல. ஏன் ஏற்படல? என்ன காரணம்? யாராவது சொல்லி கொடுத்தா? அவா சொல்லி கொடுத்தா, அவா சொல்லி கொடுத்தா, அவா. அப்ப முதல்ல யாராவது சொல்லியிருப்பாரு? யார் சொல்லிட்டா? சாஸ்திரம் சொல்லிட்டு. சாஸ்திரம் சொல்லிட்டு அதை நம்புற போனோம். அதே பிரகாரம் தான். அதனால்தான் சாஸ்திரத்தை காட்டுல மற்றொரு பிரமாணம் கிடையாது. இதுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். ஆனா இதன் பிரகாரம் பண்றாளா? கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சாஸ்திரம் சொல்லித்தர மாவாலே பண்ணப்பட்ட அந்த ஆட்டை வைத்துக் கொண்டுதான் அடுத்து கொடுக்குறார். ஏன் சுவாமி சாஸ்திரம் அதையே சொல்லாம இருக்கானே? சாஸ்திரம் அகிம்சா பரம தர்மகாம் சொல்லிட்டு இல்லையா? இது இல்லையா? அது எல்லாம் பண்ணிக்கலாமா? தாராளம் பண்ணிக்கலாம், பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, தாராளம் பண்ணிக்கலாம். ஆனா சாஸ்திரம் எதுக்காக சொல்லிட்டு நீ அந்த ஒரு வாரமா 10 நாள் யாகம் பண்றேனோ அந்த 10 நாளா குளிக்கவே கூடாது. குளிச்சுட்டு யாகம் பண்ணுவா, குளிக்காம பண்ணுவான்னா குளிக்கவே கூடாது. அது ஒரு விரதம். அந்த விரதத்தை அங்கேயே இருந்து அங்கேயே உட்காந்துட்டு அங்கேயே இருந்து திருப்பி 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 அங்கேயே வந்து தூக்கம் வந்தா திருப்பி யாகம் பண்ணிடணும். இதுதான் யாகத்துடைய பூர்ணம். இது கர்மபாகம் பூர்த்தியா இது கர்மபாகத்தில் இருக்கிறதுக்கு 2 பாகம் பார்த்தோம்னே, பூர்வ பாகம் உத்தரபாகம். பூர்வ பாகம் தான் கர்மபாகம். அந்த கர்மபாகத்தை பூர்த்தியா ஏதாவது இருக்கு. அப்ப குளிக்கவே இல்லை சார், நாங்களாம் குளிச்சுட்டு தானே போனா அவன் அந்த நிலையில இருக்க குளிக்கிற அவசியமே இல்லை. உயர்த்துக்காக உயர்த்து குறைவிட்டு பங்குனித்துல சேவிக்கிறோம். ராத்திரினா திருமஞ்சல் ஆகும், 12 மணிக்கு காத்தல 5 மணி வரைக்கும் ஆகும். அங்கேயே உட்காந்து சேவிச்சோம். மறுநாள் காத்தல ஆயிடுத்தணும், 5 மணி ஆயிடுச்சு சாமி, குளிக்கவே இல்லையே. குளிச்சுட்டு ஒரு வேலை உடனே பெருமாள் கோரத்து கேள்வார். குளிச்சுட்டு ஒரு வேலை அந்த பெருமாள் செய்யல. உடனே ஒருத்தர் வந்தார், நீ குளிக்கல, இன்னைக்கு காத்தால சூரிய உதயம் ஆகிறது, இன்னும் நீ குளிக்க, எப்ப நீ குளிக்கலையோ இது தீட்டு போ, உனக்கு பாவம் தான் வந்துருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஏன்னா நீ சன்னதிலேயே இருந்தபடியாலே அது கிடையாது. அதே போலதான் இந்த யாகத்துல இருந்தபடியா 1 வாரமோ 10 நாளோ அங்கே இருந்து அவ அப்படியே பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் எப்படி பண்றான்னா சாஸ்திரம் சொல்லிட்டு பண்றான்.
அப்ப சாஸ்திரம் தப்பா சொல்லி எந்த விதமா தப்பும் கிடையாது, எதுலையுமே தப்பு கிடையாது. இதெல்லாம் கர்மபாகத்தை சொல்லப்பட்டது. அந்த கர்மபாகத்தை சொல்லப்பட்டதை வச்சுட்டு அவர் ஒவ்வொரு பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கர்மபாகத்துக்கு போகலையே, நம்ம வந்து பிரம்மபாகத்துக்கு வந்துட்டு இருக்கோம். நம்ம விஷயம் விட்டுருக்கோம். கர்மபாகம் தேவைதான், பிரம்மபாகம் தேவைதான். கர்மபாவத்தை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் பிரம்மபாகத்துக்கு வரணும். கர்மபாவத்தை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் பிரம்மபாகத்துக்கு வரணும். இதுல அபிப்பிராயம் என்ன இருக்கு? ஆதிசங்கர கர்மபாகம் விசாரிக்க வேண்டான்ட்ட சங்கதி சுவாமி சொல்றாரு, எம்பெருமானா சொல்றாரு கர்மபாகம் விசாரிக்கணும். எதுக்கு விசாரிக்கணும்? அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா இல்லையா முதல் சூத்திரம், அந்த முதல் சூத்திரத்தை விசாரிக்கும் போது அப்ப நம்ம அடுத்த நான் விரிவா சொல்றேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா சாஸ்திரம் சொல்லி தின்பற்றோம், சாஸ்திரம் பொய்யா. அதனால ரெண்டாவது அந்த ஆள் அங்க போகிறபடியாலே அப்ப அது இம்சை கிடையாது. இதைத்தான் தெரியும். அதனால இம்சையே ஆகாது. அதனால நீ நினைக்கிற மாதிரி குறுகிய காலத்துக்கு அதை துன்பத்தை அனுபவித்து மிக வெகு காலத்துக்கு தான் இன்பத்தை அனுபவிக்கிறபடியாலே இது இம்சை இல்லை. இது போல ஒருத்தரை வெட்டினதுக்கு அப்புறம் அந்த வலித்தாலும் பின்னாடி அதோடைய அனுபவத்தை பூர்த்தி அவர் இன்பத்தால் அனுபவிக்க போறாரு, அது இம்சை கிடையாது. இது கீதாதாரத்தை பூர்த்தியா தெரிவிக்கிறார். இதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லையே. ஆனா இதை வந்து சாஸ்திரத்தை பிலீவ் பண்ணாதான் இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். நான் பிரத்யட்சமா சேவிக்கிறோம்னா கிடையாது. இது பிரம்மத்தை போல. பிரம்மத்தை நீங்க காமிக்கும் அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னா யாரு காமிக்கிறது? பிரம்மத்தை காமிங்கோ, இல்ல பிரம்மத்தை போல காமிங்கோ. பிரம்மத்தை போல காமிக்க முடியாது. அதை பார்த்தா யாரு இருக்க போறா? இல்லையே. அது என்ன இதுங்க? ஆக இம்சையினால என்ன தெரிஞ்சு? அப்ப இம்சையின் காலம் இப்பொழுதும் எப்பொழுதும் துன்பம் இருந்தால் இம்சை. இப்ப துன்பம் பட்டு நாளைக்கு நீடித்த இன்பம் அந்த ஆட்டுக்கு கிடைக்கிறபடியால அது இம்சையே ஆகாது. அகிம்சை தான் ஸ்தாபிக்கிறார். இதுதான் அவர் சொன்னது. அதுக்கு மேல வேலை பலதாராதனை காலம் ஆத்ம ஞானத்தனம் மலம் முதலால் தரித்துக் கொண்டு ஆத்ம ஞானம் இல்லாத பிரகிருதி வினிர்புக்தராய் இந்த பிரகிருதிலிருந்து விடுபட்டு நாம் இப்ப மோட்சத்துக்கு வழி சொல்றார். பிரகிருதிலிருந்து விடுபட்டு அர்ச்சராஜ மார்க்கம் போல எல்லாத்தையும் தாண்டுறார். அர்ச்சசு அபிஷேகனம் 12 கதிகள் இருக்கு, 12 மார்க்கம் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே சொல்ல. இங்கிருந்து கிளம்புவானா, கிளம்பின உடனே நேரா போயிட்டு இருப்பான், மேல போயிட்டு இருப்பான், போயிட்டு இருப்பான். அவ்வளவுதான் மோட்சம். எங்க போய் சேரான்னா எங்கேயும் சேர மாட்டான். போய்கொண்டே இருப்பான். சுவாமி சொன்னார், நீயும் போயிட்டே போயிட்டு நிக்காத. நீ இதுல இருக்க போறதுல என்ன மதம்? உன்னுடைய மதம் இது ஒண்ணுமே புரியுற மாதிரியே இல்லையே. என்ன ஏதாவது ஒரு ஸ்தாபிக்கிறியா? நீ 7 சப்தபங்கி என்ன ஸ்தாபித்த? ஆனா நீ என்ன பண்ண? ஏதாவது ஒண்ணு சரி. அகிம்சையில இது இல்லையே, எதுவுமே இல்லையே. என்ன ஸ்தாபிக்கிற நீ? ஒண்ணுமே ஸ்தாபிக்கல. கிமிக்கிட்டாது தத்தியோன்னு சாப்பிடுவான். காத்தால தத்தியோன்னு சாப்பிடுவான். தத்தியோன்னு எதுக்கு சாப்பிட்றேன்னா தத்தியோன்னு சாப்பிட்டா மந்தமா போயிடும். கை சாதம் சாப்பிட்டாலும் என்ன ஆகுனா மந்தமா போயிடும். மந்தமா போயிடுச்சுன்னா என்னன்னா பெருமாள் இவர்தான் பௌத்த அவதாரம் பண்ணார். பெருமாள் ஏன் தத்தியோதனை சாப்பிட சொன்னார்னா அவர்தான் சொல்லிருக்காரு. இவர் தத்தியோதனை சாப்பிட்டா வச்சுக்கேன் மந்தமா போயிடுச்சு வச்சுக்கேன், இவ வந்து வேதத்தியனம் பண்ண மாட்டா. இவர் வேதத்தியனம் பண்ணிட்டு இல்ல இவ இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கா. இவ வேதத்தியனம் பண்ணாம இருக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அதனால்தான் இந்த பாடசாலை குழந்தைகள்லாம் நெய் விட மாட்டான். நெய் கேட்டுட்டு வச்சுக்க இனிமே பாடத்தை நிறுத்திடுவான் வாத்தியார். இனி வேண்டாம், இனிமே இது பாடம் ஏறாது. எப்ப இதுக்கு வாய்க்கு ருசியா கேட்கறதோ இனி அதுலதான் அதுக்கு நோட்டம் போகும்போது வர இனி இது கேட்காது. அதே போல இந்த தத்தியோதனை கொடுத்தாங்கன்னா இவர் அப்படியே மந்தமா போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், வேதத்தையும் பண்ண மாட்டான். வேதத்தையும் பண்ணலன்னா என்ன ஆகணும்? செத்த போயிடுச்சு. வேதத்தை செத்த போயிடுச்சுன்னு மேற்கொண்டு இவர் ஆயுஷ் இல்லாமனோ. அதனால பெருமாள் பண்ணார். அவா என்ன நினைச்சுட்டா தெரியுமா? இவா இந்த மாதிரி பண்ணா தத்தியோதனை சாப்பிட்டா மேற்கொண்டு நம்ம எங்கேயும் போக மாட்டோம். நாம எங்கேயோ போனாதானே கிருமி கீடாதிகளை நம்ம கொள்ளணும். கொள்றதுக்கு வழியே இல்லையா? அதே படத்துல இருந்தா ஒண்ணுமே ஆகாது இல்லையா? ஒண்ணுமே ஆகாது. அது அவாவுடைய இருக்கிறான். ஆனா பெருமாள் பண்ணது அந்த அபிப்பிராயத்தான் இல்ல. பெருமாள் பண்ணது என்ன? மந்தமா பண்ணியாச்சுன்னா வேதத்தியனம் பண்ண மாட்டா. வேதத்தியனம் பண்ணாதான் இவன் மேற்கொண்டு இவர் காரியம் பண்ணிடுச்சு. இவருக்கு வேதத்தின் மாதிரி இவர் பணத்தை கொடுக்கணும். அப்ப இப்ப வேதத்தியனம் பண்ணலைன்னா பணத்தை கொடுக்க வேணாம. இப்ப இவர் ஆயுஷ் இல்லாம அந்த நிலையில அவர் கொடுக்கிறார். அதனாலதான் 5:30 மணிக்குள்ள சாப்பிடுவோம். 5 மணிக்குள்ள தத்தியோதத்துக்குள்ள சமைக்கலாம். அதுதானே. அப்ப இதுதான் இங்கிருந்து கிளம்பி போறது போயிட்டே இருக்கதான். ஸ்ரீரங்கத்துக்கு போறோம்னா ஸ்ரீரங்கத்துக்கு போய் சேர்றது இல்லை, போயிடுவோம். திருமலை யாத்திரை போறோம்னா திருமலை யாத்திரை போயிட்டு இருக்கேன். நடப்பாதை போயிட்டு இருக்கணும். போயிட்டு 7வது மலைக்கு போய் திருவேங்கடோட சேவிக்கிறேன்னா இல்ல போயிட்டே போயிடும். சுவாமி காலை போயிடும். போயிட்டே இருக்குன்னா அப்படி ட்ரெயின்ல போய் விசரவத்தை சேவிக்கதான் கிடையாது. வண்டியில போயிட்டே இருக்கு.
வண்டியில போயிட்டே இரு, வண்டியில 50 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு எத்தனை வண்டியில யாரெல்லாம் சொல்றா இல்லையா, இன்னும் போயிட்டே இரு. அது ஒரு நாளைக்கு தான். அதை வாங்கி 1 வருஷம் 10 வருஷம் இல்ல, ஒரே நாளைக்கு தான். அதுக்கு ஆனா ஊர்த்தகதியை பாவிப்பதே மோட்சம். மேலே மேலே போயிட்டு இருக்கிறதுனால நீயும் போயிட்டே இருக்க வேண்டியதான் உன்னுடைய மதமே அசங்கதமான மனம் அப்படின்னு சொல்லி இந்த மதத்தை பூர்ணமா கண்டிக்கிறார். இது ஜைன மதத்தின் கண்டனம். அதை கடுத்தா போல சாங்கிய மதம், சாங்கிய மதம், கபில மதம் ஆரம்பிச்சு விட்டுறேன். ஸ்ரீபாஷத்துல சாங்கிய மதத்துல தான் முதல்ல கண்டிக்கிறார். அதாவது எதுல கண்டிக்கிறாருன்னா 2வது அத்தியாயம் 2வது பாதத்துல முதல்ல இருக்கிற அத்வைதத்தை கண்டிச்சா, அது வேற இருக்கணும். ஆனா இந்த அத்தியாயத்து பிரகாரம் எல்லா மதத்தையும் கண்டிக்க வரா இல்லையா, அதுல முதல்ல கண்டிக்கக்கூடிய மதமே சாங்கிய மதம் தான். ஏன் சாங்கிய மதத்துல முதல்ல கண்டிக்கிறார்? நாம இப்ப முதல்ல எடுக்கல. ஏன் சாங்கிய மதத்துல முதல்ல கண்டிக்கிறான்னா ரொம்ப நாளா தெரியாது. இந்த சாங்கிய மதம் எல்லாத்தையும் ஒத்துக்கிறான், சாஸ்திரத்திலிருந்து சிலதெல்லாம் ஒத்துக்கிறான். ஒத்துண்டு அவன் வேற மாதிரி பேசுறான். இந்த ஒத்துண்டு வேற மாதிரி பேசுறான். எதுக்கு பேசுறான்னா, அதாவது இவன் நல்ல ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்றாரு. அதாவது 2வது அத்தியாயத்துல முதல் பாதத்துல என்ன நடந்துன்னு பின்னாடி பார்க்க போறோம். அதன் பிறகு 2வது பாதம் தான் பிரம்மம் ஜெகத்காரன் முதல் அத்தியாயம் இருக்க செய்து வியாசர் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? முதல் அத்தியாயத்துல பிரம்மம் முதல் ஜெகத்காரன் சொன்னார். 2வது அத்தியாயம் எதுக்காக பிறந்ததுன்னு சொல்றார். அப்ப சொல்றச்சு ஜெகத்துக்கு காரணம் பிரம்மம் என்று சொன்னாயானால் இதெல்லாம் இடிக்கிறதுன்னா இதெல்லாம் பொருந்தவில்லை. அதனால் பிரம்மம் ஜெகத்காரணம் அல்ல அப்படின்னு ஒருத்தர் ஆட்சேபித்தான். அப்ப உடனே அதுக்கு சமாதானம் 2வது அத்தியாயம் முதல் பாதம். நீ சொல்லுகிற ஆட்சேபம் எல்லாம் தப்பு, பொருந்தாமை இல்லை, எல்லா விதத்திலும் பிரம்மம் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு சொன்னா இது 2வது அத்தியாயம் முதல் பாதத்துக்கு அர்த்தம். 2வது அத்தியாயம் 2வது பாதம் வந்த உடனே பிரம்மம் இதனால் ஜெகத்காரணமாக இருக்க முடியாது. முதல் அத்தியாயம் பிரம்மம் ஜெகத்காரணம் தான், எந்தெந்த காரணத்தால் ஜெகத்காரணம் இல்லைன்னா அப்படி இல்லை, ஜெகத்காரணம் தான். முதல் அத்தியாயத்தை முடிச்சு 2வது அத்தியாயத்தை முதல் பாதத்தில் முடிச்சார். மறுபடியும் 2வது அத்தியாயத்தை மறுபடியும் ஆட்சிக்கிறான். எந்தெந்த காரணத்தால் பிரம்மத்துக்கு ஜெகத்காரணம் இல்லை அப்படின்னா இல்ல 2வது பிரம்மத்தை தவிர வேற ஏதோ ஜெகத்காரணம் இருக்குன்னு சொல்ல. அப்பதான் இதை எடுக்கிறார். முதல்ல சாங்கிய மதத்தை எடுக்கிறார். சாங்கிய மதம் பிரம்மத்தை ஒத்துக்கல. இதுலயும் 2 இருக்கு, நமக்குதான் 2 3 இருக்குன்னு கிடையாது. சாங்கியனது அவனுக்கு 2 சாங்கியம், அதாவது நிரீஸ்வர சாங்கியன்னு சேஸ்வர சாங்கியன்னு இருக்கு. 2 சாங்கியம் இருக்கான், ஒருத்தர் இல்ல 2 சாங்கியம் இருக்கா. பிரம்மத்தை ஒத்துக்கொள்ளாதவன் இருக்கா, பிரம்மத்தை ஒத்துண்டவனும் இருக்கான். இப்ப நடைமுறையில என்ன அவளுக்கு சாங்கிய மதம்னு தெரியாது, ஆனா அந்த கொள்கைப்படி இருக்கா. புரியாது என்னைக்கு இப்ப இருக்கிறது அவ தங்கள் மதத்தோடு இருக்காளா இல்லையா தெரியாது. ஆனா அநேகமா 17 மதம் ஒருத்தர் வாழ்க்கையில நீந்திருக்கும். நான் இன்னைக்கு ஆரம்பத்துல இதை சொன்னேன். 17 மதங்களும் ஆகமத்தம் 17 மதங்களும் ஒருத்தர் வாழ்க்கையில என்னைக்காவது நான் வந்துட்டு எப்படி வரும்னா அவ அதுக்கு தகுந்த தன்னுடைய இடுப்புக்கு தகுந்த மாதிரி இழுத்துக்கிறானா அதுக்கு தகுந்த மாதிரி. இது 1 இருந்தா போறது சுவாமின்னா அப்ப அது வைத்துன்னு அர்த்தம், 3 இருந்தா போடணும் அப்ப விசிட்டு அது வைத்துன்னு அர்த்தம். இல்ல சாங்கிய மதம்னா லோகாயத்து மதம்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. எதுக்கு எங்கேயோ பழைய பஞ்சாங்க மாதிரி இருந்துட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கண்டதே காட்சி கொண்டதே கோணம் இப்படி லோகாயத்து மதம் தானே, சார்வாக்க மதம் அந்த மாதிரி சொல்ற வார்த்தை இருக்கு. நாமே தான் சொல்லுவோம், நாம சார்பாக போய் தேட வேண்டாம், நமக்குள்ளேயே இருக்கு. ஓ சார்பாக எங்க சுவாமி இருக்கா அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து வச்சுக்க, நல்லா நமக்குள்ளேயே இருக்கு. நாம அந்த நிலை தவறுன்னு சொல்லுவா, நாம சொன்னது சரி, நம்மள மாதிரி யாருமே கிடையாது, அவ்வளவு சத்தியமா பேசிட்டு இருக்கோம், சத்தியமா இருக்கும். அவெல்லாம் எப்படி இருக்குன்னா நம்மளை விட ஒரு தாழ்வா இருக்கா பாருங்க, அவளை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணிட்டு நாம எவ்வளவு உயர்ந்தா சொல்றோம்னா அப்ப நாம லோகாயதனோ, நாம சாங்கியனோ, நாம பௌத்தனோ, நாம அத்வைதி, நாம விசிஷ்ட அத்வைதி இதெல்லாம் வரவே வராது. நம்ம உயர்ந்து மட்டும்தான், நமக்குள்ளே இத்தனை இருக்கு. அதனாலதான் இவர் கண்டிக்கிறது அந்த மதத்தை நேரடியா கண்டிக்கிறார். உன்னுடைய ஆத்மாவுக்குள்ளே, உடைய சரீரத்துக்குள்ளே, உடைய மனசுக்குள்ளே இத்தனை 17 மதங்கள் இருக்கு, அதை தவிர்த்து நின்றோம். அதற்குதான் இதை எடுக்கிறாரு. இது எடுக்கணும். ஓ அவளுக்கு விளக்கு ராமானுஜுக்கு என்ன சம்பந்தம்? நான் பங்காளி சண்டையான ஒரு சண்டையும் கிடையாது. இவர் ஏன் அவரோட சொல்றா, அது இன்னைக்கோ முடிஞ்சு போயிடுச்சு, அது முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு கண்டிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள இருக்குன்னு தான் கண்டிக்கிறார் தவிர ஓ அவன் இன்னைக்கு வந்துட்டான் அவனை கண்டிச்சு வெளியே தரணும் கிடையவே கிடையாது. அது கிடையாது. அவன் என்னைக்கு இருந்துதான் போறான். இன்னைக்கு ராவணன் இல்லையான்னா நிறைய பேர் இருந்துட்டு இருக்காரு. ஒரு ராவணன் இல்ல, நிறைய, அன்னைக்கு ஒரு ராவணன் தான் இருந்தான், இன்னைக்கு நிறைய ராவணன் இருக்காரு. ஒருத்தர் கேட்டார், ராவணன் எல்லாம் போயிடுச்சு, ராமாயணமே கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாம் பொய்ன்னு.
ஒரு சொல்லிட்டு ஒரு சுவாமி உட்கார்ந்து ஒரு நாஸ்திகவாதி வந்து பேசினான், ராமாயணம் கிடையாது, ராமர் கிடையாது, அவர் என்ன இன்ஜினியரா, அவர் இது கட்டினாரா, சேது கட்டினாரா, அவர் என்ன இன்ஜினியர் படிச்சிருக்காரா, எஜி படிச்சிருக்காரா, கட்டினாரா, இதெல்லாம் கேட்கிறாரு இல்லையா? வாஸ்தவம் தான், வாஸ்தவம், பாவனம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. வாஸ்தவம் தான், ஆவணம் அப்ப கிடையாது, இப்ப உண்டு, நீதான் இருக்கே, நீதான் இருக்கு, அதுவே பொறுமை. என்ன எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எல்லாமே உண்டு. அந்த நிலை வேறு, இந்த நிலை, அந்த நிலை பிரத்யட்சமா தெரியுது, இந்த நிலை நமக்கு பிரத்யட்சமா தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள அத்தனையும் உண்டு. அதத்தான் கிடையாது சாங்கிய மதம் என்றது. சாங்கியனா இருக்கக்கூடிய ஒரு சங்கைன்னா சாங்கியன்னா என்ன காரணம்னா, சாங்கியன்னா ஒத்துக்கொண்டு சாங்கியா அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு பெரிய சங்கியா புத்தியாலே அறியப்படுகிற ஆத்மான்னு. சாங்கிய யோகம் இரண்டாவது யோகம், இது தெரியுமா? புத்தியாலே அறியப்படுகிறது அப்படின்னா ஆத்ம சாட்சா்காரம் அதுல தான் தொடங்குறது. தான் புத்தியால அறிகின்றான் சாங்கியம். அந்த சாங்கிய மதத்தை நம்ம பார்த்து வச்சுக்கேன், இதுதான் சரியான மதம். ஏன்னா புத்தியால, அதாவது பகுத்தறிவுன்ற பாருங்க, அந்த பகுத்தறிவை போல நல்லா பேசுவான். எந்தக்காக பகவான் ஒத்துக்கணும்? நான் சம்பாதிக்கிறேன், என் மனைவி தனியை பண்றா, நான் வாழையில எடுத்துட்டு வந்தேன், அவ தனியை பண்ணா, உட்கார்ந்தேன், சாப்பிட்டேன். மூணாவது மனுஷன் அவர் எதுக்கு? உண்மைதானே? உண்மையா பையா? அவர் சம்பாதிச்சு கொடுத்தாரா? இல்ல. அவர் வந்து தனியை பண்ணாரா? இல்ல. அவரை வந்து மாத்தினாரா? இல்ல. அவர் தீர்த்தம் வச்சாரா? இல்ல. அவர் தனியை பண்ண, நான் சாப்பிட்டேன். இப்ப அவர் குறுக்க அவர் எதுக்கு? அவர் ஏதாவது பண்ணியிருந்தா தேவையில்லையே, இல்லையே குறுக்க. இதுல லோகாயுத மதத்துக்கு இவருக்கு வித்தியாசம் உண்டு. இவன் ஆத்மா ஒத்துண்டு புண்ணிய கர்மா பாப கர்மா உண்டுன்னு ஒத்துண்டு ராமாதான் ஒத்துக்கலையே. இவன் என்ன ஒத்துக்குன்னா, நானும் ஜீவாத்மா இருக்கான், அச்சித் இருக்கு, ஜீவாத்மாத்து அச்சித் இருக்கு, அச்சித்த நான் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், சாப்பிட்டு போயிட்டு முடியுது, தேவையில்லையே அப்படின்னா. இன்னொருத்தர் ரெண்டு சொன்ன இல்லையா, இன்னொருத்தர் சொல்றேன்னா, இல்ல நான் இத்தனை தூரம் பண்றேன்னா அப்ப நான் பண்றதுக்கு உண்டான உபகரணங்கள்லாம் அதுக்கு இருக்கு இல்லையா? எந்த உபகரணங்கள்? உத்தியோகத்துக்கு வரேன், உத்தியோகத்துக்கு ஏதோ ஒரு வேலைக்கு ஏதோ ஒரு உபகரணங்கள் இருக்கு இல்லையா? அந்த உபகரணம் நான் வரத்துக்கு முன்னாடியே இருக்கு இல்லையா? இப்ப யாராவது தயாரிச்சிருக்கணும் இல்லையா? அந்த தயாரிப்பு முதலாளி யாராவது ஒருத்தர் இருக்கு இல்லையா? அதனால அந்த பிரம்மத்தை அனுமானித்து தெரிஞ்சு கொள்கிறேன். அது ஒருத்தர் பிரம்மத்தை பிரத்யட்சமா வேதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், இல்ல பிரத்யட்சமா தெரிஞ்சுக்கிறேன், பிரம்மத்தை அனுமானித்து தெரிஞ்சுக்கிறேன்னு ஒரு நிலை. இந்த ரெண்டு நிலை என்ன என்பது அடுத்த உபன்யாசம் ஆச்சரியமா தெரிவிக்க வேற சாங்கியமதம். இத சொன்னவரும் ஸ்ரீமன் நாராயணன் தான். கபில மதம் அவருடைய நிலை என்ன, எப்படி வந்திருக்கார் கபிலாச்சாரியன்.